இரு குலங்களுக்காக ஒரு குலம் நடத்திய அந்த குருகுல பள்ளிகள். இந்த உயர்நிலை பள்ளிகள் ஆரம்பிங்க, உங்களது கல்வி எங்க மக்களுக்கு கொடுங்க, நாங்களும் பதவிகளுக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், நாங்களும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ட்டு மறுப்பு குரல் கொடுக்கிறாங்க. A misfit for the modern age. நவீன காலத்துக்கு பயன்படாத மொழியாக சமஸ்கிருதம் இருக்கு. பொதுவான நாட்டிற்கு என்ன நன்மை என்று கேட்கின்ற பொழுது ஏறக்குறைய 0ன்னு வந்துடும். கல்விங்கிறது ஒரு சில ஜாதியின் தனி உடைமையாக இருந்தது. பள்ளி கல்வியில் முற்றிலுமாக வட்டார மொழிகளே பயிற்சி மொழியாக இருக்கணும்னு சொன்னார். சிப்பாய் கழகத்தை முறியடிப்பதற்காக பல்கலைக்கழகம் நிறுவினார்கள் அப்படின்னு தவறா சொல்றாங்க. காங்கிரஸ் 1885 உருவான பிறகும் கூட இந்த இஸ்லாமிய கல்வியை அவர்கள் வந்து இந்து விரோத கல்வியாக பார்த்தார்கள். இந்தியாவில் கல்வி என்ற தலைப்பில் இன்று 2வது பொழிவு. முதல் பொழிவில் ஆங்கிலேயர் வருகைக்கு முன் இந்தியாவில் எப்படி கல்வி இருந்தது என்பதை பற்றி சுருக்கமாக சொன்னேன். பொதுவாக சொன்னால் கல்வி என்பது, அதன் வரையறை என்பது ஒவ்வொரு காலத்திலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. பழைய காலத்தில் மிகுந்த அறிஞர்கள் இருப்பதாக கூறிக்கொண்டாலும், மிகுந்த புலமை வாய்ந்தவர்கள் இருப்பதாக கூறிக்கொண்டாலும், கல்வி என்பதற்கு ஒரு சரியான வரை அறிதல் என்ற பொருளிலேயே அது கொண்டு வரப்பட்டது. எண்ணும் எழுத்தும் இந்த கல்விக்கான கருவிகள். அதற்கு பொருள் எண்ணும் எழுத்திற்கு முன்னால் அறிவு இல்லை என்பது அல்ல. அறிவை இவர்கள் ஏறக்குறைய அதனை பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதும் கல்வியின் பால் படும். தான் அறிவது மட்டுமல்ல, அறிவை பிறருக்கும் அடுத்த சந்ததியிற்கும் இந்த அறிந்த அறிவை கொண்டு செல்வது கல்வியின் கட்டமைப்பில் வரும். ஒரு விஷயத்தை சொன்னேன், சிந்து சமவெளியில் கல்வி எப்படி இருந்தது என்பதற்கு இலக்கிய சான்றுகள் கிடையாது, தொல்பொருள் சான்றுகள் மட்டும்தான் உண்டு. அங்கே இருக்கின்ற அந்த நாம் பார்க்கின்ற முத்திரைகள், 1000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கிடைத்திருக்கின்றன. அவை வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள். அதில் குறியீடுகள் இருக்கின்றன. அங்கு சில அளவைகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. நீட்டல் அளவை, முகத்தல் அளவை போன்ற அளவைகள் கிடைத்திருக்கின்றன, வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்டவை. அவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு, பொதுவாக இந்த வணிக நடவடிக்கையில் இருந்த மக்களுக்கும் தொழில் புரிந்த மக்களுக்கும் எண்ணும் எழுத்தும் தெரிந்தனவாக இருந்தன. அதனால்தான் அவர்கள் அந்த குறியீட்டு எழுத்துக்களை அதில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அளவைகள் பார்த்தால் இந்த தசாம்ச முறை கூட இருந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன. அதுபோல எண்ணை இரட்டி பார்க்குவது, 2, 4, 8 என்பதாக இரட்டி பார்க்கின்ற அந்த முறையும் கூட அந்த சிந்து சமவெளி இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கின்றன. சிந்து சமவெளி பொதுவாக அன்றைய வெண்கல கால நாகரிகம் அது. அந்த நாகரிகத்தில் எழுத்துருக்கள் இருந்தன. இந்த கணிதம் என்பது பல வகையில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த கணித அறிவை அவர்களுக்கு கட்டிடக்கலைக்கும் உதவியது. பிறகு நாம் சொன்னது, இந்த வேதகாலம் என்று இன்றும் கூட இந்த புதிய கல்விக் கொள்கையின் வரைவு அறிக்கைகளில் மிக அதிகமாக புகழப்படுகின்ற ஒரு பகுதி வேதகால நாகரிகம், வேத கல்வி, வேத அறிவு, சமஸ்கிருத அறிவு என்பதாக கூறுகின்றார்கள். அதை பற்றி நான் குறிப்பிட்டேன். சமஸ்கிருதத்தில் வித்யா என்றால் கல்வி என்று எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் வேத காலத்தில் வித்யா என்றால் அனைத்து அறிவையும் அனைத்து கல்வியும் அது குறிப்பிடவில்லை. வித்யா என்றால் வேதத்தை அறிவது என்று மட்டும்தான் பொருள் கொள்ளப்பட்டது. வேத வித்யை என்பதாக பொருள் கொள்ளப்பட்டது. பிற அறிதல்கள், விஞ்ஞானம், கலை, தத்துவம் போன்ற பிற அறிவுத்துறைகள் இந்த கல்வியின் பால் படவில்லை. இந்த வேத கல்வி, வைதிக கல்வி எதை ஒட்டி இருந்தது? யஜ்ஞம், சடங்குகள், இவற்றை ஒட்டி இருந்தது.
இவற்றுக்கான பாசுரங்கள் இருந்தன. அதை தவிர சமூக கட்டமைப்பு, அவர்கள் விரும்பிய வண்ணம் புரோகிதத்தை மையப்படுத்திய சமூக கட்டமைப்பு, பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா என்பது பிற்காலத்தில் வந்தது. இவையெல்லாம் சேர்த்தவர்கள். இவர்களுக்கு எல்லாம் உள்ளடக்கிய கல்வி முறை இருக்கவில்லை என்று சொன்னேன். இந்த வேத ஞானம் என்பது பிராமணனுக்கு மட்டுமே உரியது. அவனால் அந்த வேதத்தை பயன்படுத்தப்பட்டு அதில் பயனடைகின்றவன் சத்திரியனாக இருக்கின்றான். அரசனது வெற்றி, அரசனது வளம், அரசனுக்கு பிள்ளை பேறு, அரசனுக்கு அந்த கால்நடைகள் அதிகமாக கிடைப்பதற்கு வழி செய்வது, அரசனுக்கு இயற்கை துணை செய்வது என்பதற்காக எல்லாம் இந்த யஜ்ஞங்கள் குறிப்பிடப்பட்டன. மன்னர்களுக்காக இந்த புரோகிதர்கள் பாடிய, இந்த ரிஷிகள் பாடிய பாடல்களின் தொகுப்புத்தான் வேதம் என்பது. இதை படிப்பதற்கும் இதை அவர்கள் பாசுரங்களாக சொல்லுவதற்கும் பிராமணர்களுக்கு மட்டுமே உரிமை உண்டு. சத்திரியர் கூட இதை உச்சரிக்க முடியாது என்ற தடை இருந்தது. அந்த கல்வி என்பது ஒரு குலத்திற்கான கல்வி. அவர்கள் நடத்திய குருகுலங்கள் ஏற்கனவே சொன்னேன். 2 குலங்களுக்காக ஒரு குலம் நடத்திய அந்த குருகுல பள்ளிகள், பிராமண ரிஷிகள் நடத்துகின்ற பள்ளிகள், அந்த குருகுலங்கள். அவற்றில் பயிலுபவர்கள் பிராமணர் முதன்மை, சத்திரியர் இரண்டாவதாக. வேறு எந்த மக்களுக்கும் அதில் அனுமதி கிடையாது, உள்ளே நுழைய முடியாது, ஒட்டு கேட்க முடியாது. இதில் எந்த ஒரு நெருக்கத்தை அவர்கள் ஏற்படுத்திவிட முடியாது. இதை விளக்குகின்ற பல கதைகள் இருக்கின்றன, அனைவருக்கும் தெரியும். ஏகலவன் கதையாக இருந்தாலும், கர்ணன் கதையாக இருந்தாலும், அல்லது சம்புகன் கதையாக இருந்தாலும் நமக்கு தெரியும். எவ்வாறு அவர்கள் கல்வி என்று கூறிய அந்த ஒரு துறையை பிறருக்கு எட்டாத வண்ணம் தடுப்புகள் செய்தார்கள். அதற்கு மத அங்கீகாரத்தை கொடுத்தார்கள் என்று தெரியும். குருகுல கல்வி என்பது மக்கள் கல்வி அல்ல. நாம் இன்று கல்வியை பார்ப்பது மக்களது கல்வி என்ற அணுகுமுறையில் பார்க்கின்றோம். இன்று நாம் கல்வியை பார்க்கின்ற அணுகுமுறை வேறு. பலதுறை அறிவு, மக்களை வலுப்படுத்துகின்ற எம்பவர்மெண்ட் ஆஃப் பீப்புள், அந்த ஒரு சாதனம் கருவி என்று பார்க்கின்றோம். அந்த கண்ணோட்டத்தில் அந்த வேதகால கல்வி இருக்கவில்லை என்பதனை நான் குறிப்பிட்டேன். அதற்கு பிறகு சொன்னேன், இவ்வாறு அறிதல் என்பது ஒரு புரோகிதனுக்கும் சத்திரியனுக்கும் ரஜனினுக்கும் மட்டுமே உரித்தாக இருந்த சூழலில் தான் இந்த தத்துவத்தை எதிர்த்து, இந்த ஒரு கட்டமைப்பை எதிர்த்து இந்த சிரமணீய தத்துவங்கள் வந்தன என்று சொன்னேன். பிராமண தத்துவத்திற்கு எதிரான தத்துவங்களுக்கு பெயர் சிரமண தத்துவம் என்று பெயர், சிரமண சிந்தனையாளர்கள் என்று பெயர். லோகாயுதர்கள், சாங்கியர்கள், மற்றவர்கள் எல்லாம் வந்தார்கள். ஆனால் இவற்றில் மிக குறிப்பிடத்தக்க சிரமண தத்துவங்கள் 2. ஒன்று ஜைனம் என்ற நமக்கு புரிகின்ற சமண மதம், சமண தத்துவம். இனி ஒன்று பௌத்தம். இவை அறிவை அனைவருக்குமாக சொல்லுகின்றன. வேதத்தை அறிவு என்பதை மறுக்கின்றன. வேதம் புறந்தள்ளப்பட வேண்டி என்று சொல்லுகின்றன. ஏனால் வேதம் குறிப்பிடுவது எல்லாம் யஜ்ஞம் செய், சடங்கு செய் என்பதுதானே. அவர்கள் அதை ஞான மார்க்கம், அவர்கள் அதை கர்ம மார்க்கம் என்று சொன்னார்கள். இந்த கர்மங்களை, இந்த யஜ்ஞங்களை, இந்த சடங்குகளை செய்தால் உனக்கு முக்தி, உனக்கு செழிப்பு. இந்த சடங்குகளை செய்கின்ற உரிமை எங்களுக்கு உண்டு, மந்திரங்களை உச்சரிக்கின்ற உரிமை எங்களுக்கு உண்டு. இதனால் அரசகுலம் பயனடையும். இது பிரின்ஸ் பிரீஸ்ட் ஆக்சிஸ், புரோகிதருக்கும் அரசர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு அறிவை அறிவாக பௌத்தம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கர்மங்களை அறிவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பௌத்தமும் சமணமும் ஞானத்தை குறிப்பிட்டது. அறிவு என்கின்ற பொழுது விவாதங்களுக்கு உட்பட்டது அறிவு, கேள்விகளுக்கு உட்பட்டது அறிவு, பல துறைகளுக்கு உரியது அறிவு. மோட்சத்திற்கான உள்ள மார்க்கம் மட்டுமே அறிவு அல்ல. அறிவு என்பது அனைவருக்கும் பயன்படக்கூடியது, அது செயல்பாட்டில் வரக்கூடியது. ஆகவேதான் அவர்கள் ஒடுக்க தத்துவத்தை முதலில் வைத்து நடைமுறைகளை அவர்கள் விரிவுபடுத்தினார்கள். பௌத்தம் என்பது நான் ஏற்கனவே சொன்னேன். பௌத்தம் கூறிய அந்த 2 தத்துவங்கள், அந்த 2 கருத்தியல்கள், ஒன்று அனாத்மவாதம், ஆத்மா என்ற ஒன்று இல்லை.
உடல் அடிந்த பிறகும் நிலைக்கின்ற ஆத்மா என்று உலகில் எதுவுமே கிடையாது. உடலோடு வருகின்ற உயிர், அதனால் வருகின்ற உணர்வுகள், அனுபவங்கள், அதில் வருகின்ற வேதனைகள், மகிழ்ச்சிகள், இவையெல்லாம் உடலோடு கூடியவை. மேட்டர் அண்ட் சோல், they exist together, they decease together. இது புத்தர் சொன்னது. அனித்தியவாதம் என்றால் நிலையான ஒன்று என்பது உலகத்தில் கிடையாது என்ற ஒரு அறிவை சொன்னார். உலகில் அனைத்துமே மாற்றத்திற்கு உள்ளாகின்றன. அதற்கு அவர் சொன்ன ஒரு சிறிய உதாரணம், ஒரே குளத்தில் இருமுறை ஒருவரும் குளிப்பது இல்லை என்றார். ஒரு குளத்தில் இறங்கி குளிக்கிறார், அடுத்த முறை குளிக்கும் முன் நீர் மாறிவிடுகிறது, தன்மை மாறிவிடுகிறது, சுற்றுச்சூழல் மாறிவிடுகிறது, குளிப்பவனே மாறிவிடுகின்றான். ஒரே குளத்தில் இருமுறை குளிப்பதில்லை, ஒரே நீரில் இருமுறை குளிப்பதில்லை என்று புத்தர் சொன்னது இந்த அனித்தியவாதத்தை தான். அதே தான் அவர் சொன்னார், உலகில் நிரந்தரத்துவம் அமரத்துவம் என்பது கிடையாது. நிரந்தரமான ஆத்மா என்பதும் நிரந்தரமான முக்தி, மோட்சம், சொர்க்கம் என்பதும் கிடையாது. இவையெல்லாம் மக்களை திசை திருப்ப, மக்களை சுரண்டுவதற்காக புரோகிதர்கள் உருவாக்கிய கற்பனைகள். ஆகவே வேதத்தை புறந்தள்ளினார். இந்த வேதம் கூறிய மோட்சம், முக்தி, மறுபிறவி, ஆத்மா என்பதையெல்லாம் புறந்தள்ளினார். அவர் சொன்னது, மனித இனம் ஒன்றுக்கு ஒன்று இசைந்து வாழ வேண்டியது ஒரு பொது அறம், பொது நேர்மை. இங்கு காணுகின்ற துன்பங்களுக்கு உனது பழைய பிறவியில் நீ செய்த வினை காரணம் அல்ல. ஏனென்றால் பழைய பிறவி ஒன்றென்று கிடையாது. நீ அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு காரணங்கள் உண்டு. அது இந்த பிறவியில் உண்டு, இருக்கின்ற அந்த சூழலில் உண்டு. அந்த காரணங்களை புரிந்துவிட்டால், துன்பத்தை உருவாக்கிய காரணங்களை நீக்கிவிட்டால் நீ துன்பத்திலிருந்து விடுபடுவாய். ஆகவே புத்தர் சொன்னது ஒரு பெசிமிஸ்டிக் பிலாசபி கிடையாது. புத்தர் சொன்னது ஒரு ஆப்டிமிஸ்டிக் பிலாசபி. துன்பங்களுக்கு விடியல் உண்டு என்று சொன்னார். இதை அவர் கல்வியாக விஸ்தரித்தார். இந்த பௌத்தமும் சமணமும் தான் கல்வி. இந்த அறிவை தருகின்ற பொழுது பௌத்தமும் சமணமும் பல அறிவை தந்தன. வானியல் அறிவு, கணித அறிவு, மொழி அறிவு, மருத்துவ அறிவு, பல அறிவுகளை தந்தன. இந்த அறிவுகளை அவர்கள் குருகுலங்களாக தரவில்லை. குருகுலங்களுக்கு மாற்றாக அவர்கள் நடத்திய சங்கங்கள், அவர்களது சங்கங்கள் ஜாதி, மத, குல, இந்த இன்னும் சொன்னால் அவர்கள் அந்தஸ்து பேதமின்றி இந்த சங்கங்கள் அனைவரையும் அரவணைத்தன. யார் வேண்டுமானாலும் சங்கத்திற்குள் செல்ல முடியும். இந்த சங்கத்தில் உள்ள பிட்சுக்கள் பேதம் பார்க்காத அறிவை தர வேண்டும். அதைத்தான் அவர்கள் வித்யாதானம் என்று சொன்னார்கள். சமணம் அதை குறிப்பிடுகிறது, வித்யாதானம் என்று குறிப்பிடுகிறது. வித்யாதானம் உனது அறிவை நீ பங்கிட வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுப்பது என்பதில் பாகுபாடு காட்டாதே. ஆகவே பௌத்த சங்கங்கள், அதன் கல்வி நிறுவனங்கள், சமண கல்வி நிறுவனங்கள் அனைவருக்கும் உரியவை, குலங்களுக்கு மட்டுமே உரியவை அல்ல. அந்த வேத குருகுலங்களில் ஆசிரியர்கள் ரிஷிகளே, குடும்பத்தோடு வாழுகின்ற ரிஷிகளே. அவர்களுக்கு நிலங்கள், பெரும் நிலங்கள் அளிக்கப்பட்டன, வரிகளிலிருந்து விலக்குகள் தரப்பட்டன, தட்சிணைகள் கொடுக்கப்பட்டன. அதில் கற்ற மாணவர்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. பணக்கார மாணவர்கள், அரசன் வீட்டு பிள்ளைகள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஏனென்றால் ஏற்கனவே பெரிய நிலங்கள் எல்லாம் இந்த ரிஷிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பௌத்த அந்த நிறுவனங்களுக்கு அவர்கள் வணிகர்களும் மற்றவர்களும் இனி நில உடைமையாளரும் அரசர்களும் கூட பெரிய நிலங்களையும் பொற்காசுகளையும் அளித்தார்கள். கொடையில் இவை உருவாக்கப்பட்டன, அனைவருக்குமாக இருந்தன. இதில் ஜாதி பேதம் கிடையாது, மொழி பேதம் கிடையாது. இப்படி உருவான பௌத்த சமண கூடங்கள் சிலதான் பல்கலைக்கழகங்கள் என்று உயர்ந்தன. நாலந்தா, தட்சசீலா, விக்ரமசீலா போன்றவை எல்லாம் பௌத்தர்களால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். அனைவருக்குமான பல்கலைக்கழகங்கள், ஜாதிகளுக்கான பல்கலைக்கழகங்கள் கிடையாது. வெளிநாட்டவர் கூட வந்தார் என்று சொன்னேன். யுவாங் சுவாங் என்ற பெயர் பெற்ற அந்த சீன பயணி நாலந்தா பல்கலைக்கழகத்தில் மாணவராக 2 அல்லது 3 ஆண்டுகள் இருந்தார். அப்படி பலரையும் அழைக்கின்றார். இது பலதுறை கல்வி. வேதம் மட்டுமே, வேள்வி மட்டுமே ஞானம் என்று இவர்கள் சொல்லவில்லை. பலதுறை கல்வி. ஆசிரியர்கள் பல பிரிவினரை சேர்ந்தவர்கள் ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். பிட்சுக்கள் ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். மாணவர்கள் பல பிரிவினர். ஆகவே இது ஒரு உலகளாவிய கண்ணோட்டத்தை கொண்ட கல்வியாக இருந்தது.
இந்த கல்வியில் கூடங்கள் இருந்துதான் அறிஞர்கள் தோன்றினார்கள், தலை சிறந்த ஆய்வாளர்கள் தோன்றினார்கள், இந்த கணிதம், விஞ்ஞானம் போன்றவையெல்லாம் மேம்பட்டன. இந்த சூழலில் மௌரிய சாம்ராஜ்யம் வீழ்ந்த பிறகு வீழ்ச்சியை, அது உண்மையில் அது வீழ்ந்ததல்ல, அதை அவர்கள் சதியால் வீழ்த்தினார்கள். புஷ்யமித்ர சுங்கன் என்ற பிராமண தளபதி வீழ்த்திய பிறகு இந்த பௌத்த நிறுவனங்களுக்கு பெரும் அரசாங்கத்தால் பெரும் நெருக்கடிகள் ஏற்பட்டன, பல அழிக்கப்பட்டன. ஆனாலும் பௌத்தம் தன்னை காத்து கொண்டது. மகாயான புத்தோதம் மாறிய பிறகும் கூட இந்த பல்கலைக்கழகங்கள் நீடித்தன. குஷானர் காலத்தில், குப்தர் காலத்திலும் கூட இந்த பல்கலைக்கழகங்கள் நீடித்தன. ஏனென்றால் அன்று மக்களில் பெரும்பாலானோர் பௌத்தத்திடம் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இந்த பௌத்த பல்கலைக்கழகங்கள் தான் படையெடுப்புகளின் போது பிராமணர்களது தூண்டுதலால் படையெடுத்து வந்தவர்களால் அடிக்கப்பட்டன என்பதை குறிப்பிட்டேன். இந்த இஸ்லாமிய அரசுகள் தோன்றிய பிறகு இஸ்லாமிய அரசுகள் அவர்களது முறைப்படி இஸ்லாமிய கல்வியை இங்கு வலியுறுத்தின. இஸ்லாமிய கல்வியில் பல கூறுகள் உண்டு. வெறும் குரான் மட்டுமே அல்ல, ஷரீத் மட்டுமே அல்ல, பிளாட்டோ, அரிஸ்டாட்டிலின் தத்துவங்களும் அவ்வளவு அறிவியலும் கூட அரபிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அவை மாணவர்களுக்கு சொல்லித் தரப்பட்டன. இந்த இஸ்லாமியர் காலத்தில் அரபிய மொழியும் பாரசீக மொழியும் இங்கே கல்விக்கூடங்களில் நிலை பெற்றன. ஆனாலும் நான் மீண்டும் சொல்லுகின்றேன், ஆங்கிலேயர் வரும் வரை மக்களுக்கு கல்வியை அளிப்பது என்பது அரசனின் கடமையாக கருதப்படவில்லை. இந்த மத தலைவர்களுக்காக அரசுகள் கொடுக்கின்ற மானியத்தில் ஒரு பகுதி மத நிறுவனங்களால் இந்த கல்விக்கு பயன்படுத்தப்பட்டது. இது தமிழகத்திற்கும் பொருந்தும் என்று சொன்னேன். தமிழகத்திற்கும் வேத கால வட இந்தியாவிற்கு என்ன வித்தியாசம் என்றால், வட இந்தியாவில் உள்ள வேதங்களை ஏற்றவர்கள் அனைவரும் ரிஷிகள், பிராமணர்கள், புரோகிதர்கள். அது ஒரு மத வேள்வி சம்பந்தமான இலக்கியம். ஆனால் தமிழில் வருகின்ற மிக பண்டைய இலக்கியம் சங்க இலக்கியம். அதற்கும் மதத்திற்கும் தொடர்பு கிடையாது. திருமுருகாற்றுப்படை, பரிபாடல் போன்றவற்றில் சில மத குறியீடுகள் அதிகமாக இருந்தாலும் கூட இவை மத இலக்கியங்கள் அல்ல. அடிப்படையில் மத இலக்கியங்கள் அல்ல, பெரும்பாலானவை மத இலக்கியங்கள் அல்ல. அதிலும் பெருங்கணக்கு நூல்கள் சொல்லப்படுகின்ற கீழ்கணக்கு நூல்கள், மேல்கணக்கு நூல்கள் சொல்லப்படுகின்றன. அந்த மேல்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை அகம்புறம் என்ற மனித நடவடிக்கையை பற்றியவை. பிறகு அறநூற்கள் வருகின்றன, 17 கணக்கு என்று சொல்லப்படும் நெறிகளை குறிப்பிடுகின்றார்கள். ஒரு சமுதாயத்தில் ஒரு சூழல் மாற்றம் ஏற்படுகின்றது, பல பிரிவினர் வருகின்றார்கள், ஒவ்வொருவரும் ஒரு தத்துவத்தை சொல்லுகின்றார்கள். ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் பிறப்பினால் உயர்வு என்கின்றார்கள். வள்ளுவர் சொல்லுகின்றால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகின்றார். தொழிலில் சிறுமை மேன்மை பார்க்கின்ற காலத்தில் செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு இல்லை என்று சொல்லுகின்றார்கள். கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லுகின்றார்கள். தமிழர்களின் அடிப்படை கண்ணோட்டம் என்பது வைதிக கண்ணோட்டத்தில் முற்றிலும் மாறுபட்டு இருந்தது. இது மனிதம் சார்ந்த இலக்கியமே தவிர வேதம் சார்ந்த அல்லது வேள்வி சார்ந்த இலக்கியம் அல்ல. அதனால்தான் சமூகத்தின் பலதரப்பட்ட நிலைகளிலிருந்தும் வந்தவர்கள் இந்த கவிதைகளை எல்லாம் இயற்றினார்கள். பல பிரிவினர், பல குடியினர் இதற்கு கவிதைகளை கொடுத்தனர். புரோகிதர்கள் என்று யாரும் இதை கொடுக்கவில்லை. சில பிராமணர்கள் என்று வந்தவர்கள் ஒரு சிலர் சங்க இலக்கியங்களுக்கு கொடை அளித்திருக்கின்றார்கள். கௌசிகனார், கபிலர் போன்றவர்கள் கொடை அளித்திருக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலான புலவர்கள் இந்த புரோகிதத்திற்கும் அந்தடத்திற்கு சம்பந்தம் இல்லாத புலவர்கள், மன்னர்களே புலவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இந்த ஒரு தாராள சூழல், ஆரோக்கிய சூழல். ஆனால் அந்த காலத்திலும் கூட கல்வியை தமிழக மன்னர்கள் தந்தா மக்களுக்கு அளிக்க வேண்டும், உதவ வேண்டும் என்ற நிலைப்பாடு இருந்ததில்லை. அதற்கு நான் ஒரு உதாரணம் வேறு சொன்னேன். நெடுஞ்செழியன் என்ற பாண்டிய மன்னன் அவன் குறிப்பிடுகின்றான், உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலையை முனையாதே கற்கை நன்றே என்று சொன்னான். ஆகவே மக்கள் தங்களது முயற்சியில் பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அரசு அதற்கு உதவும் என்று சொன்னது கிடையாது. மக்களுக்கு, புதல்வர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டியது தந்தையின் கடமை என்று வலியுறுத்தப்பட்ட சமூக பொறுப்பாக அது கருதப்பட்டது.
சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று குறிப்பிடப்பட்டது. இந்த ஒரு சூழல் இருந்தது. ஏறக்குறைய முகலாயர் காலம் முடிய இந்த அணுகுமுறைதான் தமிழகத்திலும் இருந்தது. அந்த வடநாட்டில் அல்ல முகலாய பேரரசில் வந்தவற்றில் இந்த இஸ்லாமிய கல்வியின் தாக்கமும் இருந்தது. அப்பொழுதும் சொன்னேன், பெரும்பாலும் இலக்கியம், ஒரு சிறிது விஞ்ஞானம், இவை சேர்ந்த ஒரு கல்விதான் கழிக்கப்பட்டது. கல்வியாளருக்கு மரியாதை உண்டு, ஆனால் அரசின் உதவியினால் பொதுமக்களுக்கு கல்வி தரப்பட வேண்டும் நிலைமை இல்லை. இஸ்லாமிய மதரசாக்கள் இருந்தன, சமஸ்கிருத பாடசாலாக்கள் இருந்தன, இவையெல்லாம் தொடர்ந்தன. ஆட்சிகள் மாறுகின்ற பொழுது எல்லாம் பல அந்நிய படையெடுப்புகள் வந்தன, ஆட்சி மாற்றங்கள் நடந்தன, பௌத்த கல்வி நிறுவனங்கள் அடிக்கப்பட்டன. ஆனால் பிராமண கடிகைகளுக்கு என்றுமே ஆபத்து ஏற்பட்டது கிடையாது. வந்த மன்னர்கள் எல்லாம் உள்ளூர் மக்களை மதிப்பதாக நினைத்து இந்த பிராமண நிறுவனங்களை காப்பாற்றினார்கள், மானியத்தை தொடர்ந்தார்களே தவிர மக்கள் கல்வியில் அவர்கள் அக்கறை காட்டவில்லை. திண்ணை பள்ளிக்கூடங்கள் பெரும்பாலும் உள்ளூர் மக்களால் பராமரிக்கப்பட்டவை. இதையெல்லாம் சொன்னேன். இந்த இஸ்லாமியர் காலத்துல பல இஸ்லாமிய அந்த கல்வியில் சிறந்தவர்கள், அரபிய கல்வியில் சிறந்த இடங்கள் இருந்தன. அதுபோல பாரசீக மொழி கல்வியில் சிறந்த மையங்கள் இருந்தன. இவையெல்லாம் இருந்தன. வெளிநாடுகளிலிருந்து கூட இஸ்லாமியர்கள் இந்த கல்வி நிறுவனங்களை கற்பதில் ஆர்வம் காட்டினார்கள் என்றும் சொன்னேன். அந்த அளவுக்கு இருந்தது. இப்பொழுது நாம் அடுத்த கட்டத்திற்கு வருவோம். பெரும்பாலும் இந்த காலத்தில் இருந்த கல்வி மதக்கல்வியாகவே பார்க்கப்பட்டது. மதத்தை முதன்மைப்படுத்தி மற்றவற்றை இரண்டாம் தரமாக்கி நடத்தப்பட்ட அந்த கல்வி நிறுவனங்கள். இப்பொழுது நாம் அதை தாண்டி இந்த காலனி ஆதிக்க காலத்துக்கு இன்றைய பொழிவை நாம் பார்க்கின்றோம். காலனி ஆதிக்கம், ஆங்கிலேயர் ஆட்சி. சில கல்வி என்பதை தனியாக பிரித்து பார்ப்பதற்கு இயலாது. கல்வியை சமூக, அரசியல், பொருளாதார பின்னணியில் பார்க்க வேண்டிய ஒன்று. எப்பொழுது முதல் இந்த காலனி ஆதிக்கம் துவங்குகிறது என்பதில் ஒரு தெளிவு இல்லை. நமக்கு தெரியும், ஆங்கிலேயர்களுக்கு முன்னரேயே போர்ச்சுகீசியர்கள் வந்து விட்டார்கள், டச்சுக்காரர்கள் வந்தார்கள், பிரெஞ்சுக்காரர்களும் பின்னர் வந்தார்கள், டேனியர்கள் கூட வந்தார்கள், தரங்கம்பாடியில் டேனியர்கள் கூட வந்தார்கள். ஆனால் ஒரு பேர் அளவிலான ஒரு அந்நிய ஆதிக்கம் என்பது ஆங்கிலேய ஆதிக்கமாக மாறிற்று. என்று ஆங்கில ஆதிக்கம் துவங்கியது. முதலில் வந்த பெரிய ஆங்கில அந்த நிறுவனம் என்பது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் தான். ஆனால் ஒரு அரசு நிறுவனமாக அது மாறவில்லை. அங்க உள்ளூர் அமைப்பு ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் இந்தியாவிலே ஆங்கிலேய ஏற்பட்டது சென்னை தான். 1639 46 வரைக்கும் அந்த கோட்டையை கட்டினாங்க. பிறகு சில பகுதிகள் பின்னால் அவை சேர்க்கப்பட்டன. 1646 முடிக்கப்பட்ட கோட்டையில் ஒரு நிர்வாக அமைப்பு, பெரும்பாலும் ஆங்கில வணிகர்களை பாதுகாப்பதற்கான நிர்வாக அமைப்பு. ஆனால் உண்மையான ஆங்கில ஆதிக்கம், அதாவது மக்களை ஆட்சி செய்வதற்கு உரிமை படைத்த காலனி ஆதிக்கம் 1757 அந்த பிளாசி சண்டையிலிருந்து துவங்குகிறது. பிளாசி சண்டை, அது வங்காளத்தில். பிளாசிய பழசு என்று சொல்லுவார்கள். அந்த பிளாசி போர் நான் ஏற்கனவே சொன்னேன், மிக ஒரு சின்ன ஒரு கைகலப்பு போன்ற ஒரு போர், மிகப்பெரிய போர்னு சொல்ல முடியாது. ஒரு 12,500 பேர் வங்காள நவாபின் சார்பாக போரில் வருகின்றார்கள். எதிர்த்து போரிட்ட அந்த ஆங்கில படையில் 200 ஐரோப்பியர்கள், 500 சிப்பாய்கள். சிப்பாய்கள் என்றால் ஆங்கிலால் பயிற்சி வைக்கப்பட்ட போர் வீரர்கள், சிப்பாய்கள் இருந்தார்கள். 700 பேர் கொண்ட இந்த கம்பெனியின், கிழக்கிந்திய கம்பெனியின் படை 12,000 பேர் கொண்ட இந்த நவாபின் படையை 6 மணி நேரத்தில் தோற்கடித்து விட்டது, சிதறியது. ஆனால் வங்காளத்தின் மக்கள் தொகை ஏறக்குறைய அன்றே 2 கோடிக்கு மேல் இருந்தது. அதை கிளைவே குறிப்பிடுகின்றார்.
படசி போரில் வெற்றி பெற்ற பிறகு தனது படையுடன் அதிகாரிகள், ஐரோப்பியர்கள், இந்திய சிப்பாய்களுடன் அன்றைய வங்காள தலைநகர் முர்ஷிதாபாத்துக்குள் நுழைகிறார். கிளைவ் தனது டைரியில் குறிப்பிடுகின்றார், நாங்கள் சென்ற பொழுது முர்ஷிதாபாத்துக்குள் சென்ற பிறகு எங்களை வேடிக்கை பார்க்க உள்ளூர் மக்கள், முர்ஷிதாபாத் மக்கள் எங்களை சுற்றி அவர்கள் குடிமினார்கள். 2 லட்சம் 3 லட்சம் மக்கள் குடிமினார்கள் எங்களை வேடிக்கை பார்க்க. எங்களுக்கு உள்ளூர் அச்சம் இருந்தது. நாங்கள் 700 பேர் தான் இருக்கின்றோம். அன்று அவர்கள் நினைத்திருந்தால், அந்த மக்கள், லட்சக்கணக்கில் திரண்ட மக்கள் நினைத்திருந்தால் வெறும் கற்களாலும் தடிகளாலும் எங்களை நிர்மூலம் செய்திருக்க முடியும். ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை என்று வியப்போடு குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இருந்த உறவு அப்படி. இந்திய மக்கள், வங்காள மக்கள் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று நினைத்தார்கள். அந்த அதிகார பிரிவுக்குள் உள்ளே போட்டிகள், ஒருவனுக்கு ஒருவன் பகையாளி, ஒருவனுக்கு ஒருவன் சதி செய்து வீழ்த்துகின்ற நிலைமை இருக்கின்ற இந்த அதிகார பிரிவுக்குள்ளேயே நமக்கு தெரிந்த அந்த சூழ்ச்சிகள் ஏராளமாக இருக்கின்ற பொழுது மக்கள் மன்னனிடம் வேறுபட்டு இருக்கின்றார்கள். மன்னன் இறந்தாலும் கவலைப்பட போவதில்லை, மன்னன் வெற்றி பெற்றாலும் கவலைப்பட போவதில்லை. அதனால இந்தியாவில் குறிப்பிடுகின்ற அந்த சொல் பயன்பாடு, ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் இல்லை, எங்க நிலைமை மாறப்போறதில்லைன்னு நினைச்சாங்க. ஆகவே மக்கள் அரசுடன், இங்கே இருந்த அரசுடன் வேறுபட்டு நின்ற காரணத்தினால் எண்ணிக்கையில் மிக குறைவாக இருந்த ஆங்கிலேயர்களால் எளிதாக வங்காளத்தை வெற்றி பெற முடிந்தது. இதற்கு பிறகு பக்சார் போர் வருது. முகலாய மன்னனே இவர்களுக்கு அனுமதி அளிக்கின்றான். தூண்டியது இங்கே வங்காளத்தில் நவாபுக்கு உதவியாக இருந்த இந்து அதிகாரிகள், சிதாப் ராய், கல்யாண் சிங் போன்றவர்கள். நீங்க இவங்களை வரி வசூலிக்கிற உரிமையை கொடுங்க, இந்த சிவில் நீதிமன்றங்களை அவங்க பொறுப்புல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி முகலாய மன்னர் இவர்களுக்கு அந்த உரிமையை தந்தவுடன் வியாபாரிகள் வங்காளத்தை நிர்வாகம் செய்யும் பொறுப்பை மேற்கொள்ள நேர்ந்தது. உலகிலேயே பிச்சைக்கு வந்தவன் பெண்டுக்கு ஆண்டிங்கிற நிலைமை இந்தியாவில் ஏற்பட்டது. இந்தியாவை ஆங்கிலேயர் தங்கள் படை வலிமையினால் வெற்றி பெறவில்லை. இங்கிலாந்தில் எந்த படையும் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை வெற்றி காணவில்லை. இங்கே இருந்தவர்கள் சிதறி கிடந்தார்கள். பேரரசு சிற்றரசுகளால் சிதறடிக்கப்பட்டது. முகலாய பேரரசால் அதற்கு உதவியாக இருக்க வேண்டிய நிசாம் அவரை எதிர்த்து போர்க்கொடி தூக்கினார். நிசாமுக்கு அடங்கி இருக்க வேண்டிய நவாபுகள் நிசாமையும் முகலாய பேரரசரையும் எதிர்த்து போர்க்கொடி தூக்கினார்கள். விஜயநகரை எதிர்த்து விஜயநகர நாயக்கர்கள் போர்க்கொடி தூக்கினார்கள். நாயக்கர்களை எதிர்த்து பாளையக்காரர்கள் கலகம் செய்தார்கள். அனைவருமே கலகித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த அந்நியர்களுக்கு இந்த இங்கிலாந்திலிருந்து படையை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. வேலை இல்லாமல் இருந்து அல்லது மற்றவர்கள் படையில் முன்னர் இருந்த அந்த போர் வீரர்கள் இவர்களுக்கு பணியாற்ற தயாராக இருக்கின்றார்கள், கூலி கிடைத்தால் போதும். இத்தகைய பரிதாபமான வரலாறு உலகில் பல இடங்களில் பார்க்க முடியாது. இந்த சூழல் வருது. 1757 ஆங்கிலேயர் இந்தியாவை நீக்குகின்ற காலம் 1947. 190 ஆண்டுகள் ஆங்கில ஆட்சி. கல்வி சமூக பிரச்சனைன்னு சொன்னேன். இந்த ஆங்கில ஆட்சியின் தன்மையை நமது நேயர்கள் மிக நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரே முறை கட்டமைப்பு 190 ஆண்டுகள் இங்கு இருந்ததாக பொருள் கிடையாது. பொருளாதார ரீதியாக அதை 2 கட்டங்களாக பார்க்கலாம். ஆங்கிலேயர் இங்கே வந்த பொழுது ஐரோப்பாவில் தொழில் புரட்சி ஏற்படவில்லை. இங்கே வந்த ஆங்கிலேயர்கள் இங்குள்ள பண்டங்களை மலிவான விலையில் வாங்கி அதை ஐரோப்பாவில் அதிகமான விலைக்கு விட்டு லாபம் தேடுவதற்காக வந்தவர்கள். இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. இந்தியாவிலிருந்து துணி வகைகள், வாசனை திரவியங்கள், அதை தவிர விவசாய பொருட்கள், மரம், தேக்கு, சந்தனம் போன்ற மரங்கள், மருந்து வகைகள், சில கற்கள் போன்றவற்றையெல்லாம் இவர்கள் கொண்டு செல்வதற்காக வந்தார்கள்.
இந்த தொழில் புரட்சி என்பது இங்கிலாந்தில் 18ஆம் நூற்றாண்டின் அந்த இரண்டாவது பகுதியில் ஏற்பட்டாலும் கூட ஏறக்குறைய 1750க்கு மேலதான் தொழில் புரட்சி அங்கே வந்து வேர்விட ஆரம்பிக்குது. அதன் உச்சகட்டம் வந்து 1810 வருது. இந்த ரயில்வே எல்லாம் வரத்துல வருது. தொழில் புரட்சியின் தாக்கம் இந்தியாவில் தெரிய ஆரம்பித்தது 1820க்கு பிறகுதான். அந்த காலம் முதல் பகுதிங்கிறது 1757 இருந்து 1820 வரைக்கும் இருக்கிற பகுதியை பொருளாதார வரலாற்றில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏஜ் ஆஃப் மெர்கன்டலிசம், வணிகர் காலம். அது அதுலதான் ஆடம் ஸ்மித் வந்து அந்த வெல்த் ஆஃப் நேஷன்ங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். ஃப்ரீ ட்ரேடு, வணிகர்களுக்கு தடை இருக்கக்கூடாது. ஒரு நாட்டுக்கு போனா அவனுக்கு அதிகமான வரி வசூலிக்க கூடாது, தடைகள் இருக்கக்கூடாது, ஃப்ரீ ட்ரேடு என்ற அந்த ஒரு கொள்கையை வலியுறுத்திய ஆடம் ஸ்மித் இதன் இறுதி கட்டத்தில் வந்தவர். இந்த நிலையில் வந்த ஆங்கிலேயர்களுக்கு என்ன தேவைப்பட்டது? அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கின்றார்கள். வாஸ்கோடகாமா கூட வந்தவங்களே வந்து ஒரு 19 பேர் தான். ஆங்கிலேயர் அதை விட குறை, ஒரு கப்பல்ல வர எண்ணிக்கை தான், அதுக்கு மேல கிடையாது. அந்த கப்பல்லாம் உங்களுக்கு தெரியும், பாய்மர கப்பல், அதுல வர எண்ணிக்கை தான். இங்கே அவர்களுக்கு பொருள்களை தேடுவதற்கு முகவர்கள், ஏஜென்ட்டுகள் தேவைப்பட்டார்கள். அவற்றில் பேரம் பேசுவதற்கு அவர்களுக்கு இருமொழி தெரிந்த துபாஷிகள் தேவைப்பட்டார்கள். அந்த அளவுக்கு அறிவை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த ஒரு நூற்றாண்டுல 1700 1680 இருந்து நீங்க பின்னால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிக மிக பயனடைந்தவர்கள் துபாஷிகள். பிரெஞ்சுக்காரனுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் தொடர்பு, ஆங்கிலேயனுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் தொடர்பு, பேசி விலையை நிர்ணயம் பண்றது. இவன் ஏஜெண்டா இருப்பான். அவன் இங்க தமிழ்ல வந்து இவங்கிட்ட ஒரு ரேட்டு பேசி இருப்பான், அவன் ஆங்கிலத்துல வேற ரேட் அங்க சொல்லுவான். இடையில் இருக்கிற அந்த இடைவெளி வந்து இவனுடைய கமிஷன். இப்படி பணம் குவித்த துபாஷிகள் ஏராளம். நம்ம 19ஆம் நூற்றாண்டுல வந்து இந்த வக்கீல் தொழிலுக்கு போனா பணம் கோடி கோடியா சம்பாதிக்க நிலைமை இருந்தது. மோதிலால் நேரு நிறைய சம்பாதிச்சிருக்காரு. அதற்கு முந்தைய கட்டத்துல இந்த ஏஜ் ஆஃப் மெர்கன்டலிசம் சொல்ற காலத்துல பொருளை அள்ளி குவித்தவர்கள் இந்த துபாஷிகள். ஆனந்தரங்கம் பிள்ளை சரிதான். இப்ப சென்னையில் இருக்கிற பல இடங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற செட்டி சீட்டு, தம்பு செட்டி, அந்த செட்டி சீட்டு நிறைய போட்டிருப்பாங்க. இவங்க எல்லாருமே துபாஷிகள். இவர்கள் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார்கள். துபாஷினா தோ பாஷா, இரு மொழி தெரிந்தவர்கள். இவர்கள் வந்து மொழிபெயர்ப்பாளராக இருப்பாங்க. இவர்களே வந்து பேரம் பேசி அந்த அந்த டீலை முடிக்கிற அந்த ஏஜெண்டாவும் இருப்பாங்க. அப்ப ஆங்கிலேயர்களுக்கு அதே போன்ற துணையை தேவைப்பட்டன. அப்ப என்ன ஆச்சு? இவர்கள் மொழியில் எப்படியேனும் அதை வந்து கருத்தை சொல்லுவதற்கு முன் வந்தவர்களுக்கு இவர்கள் ஊதியம் அளிக்க வேண்டி இருந்தது. ஆட்சி 1765 பிறகு இங்கே கல்கத்தால இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் நிலைமை மாறுது. இப்ப வந்து ஆட்சியாளர் இப்ப வந்து இரட்டை பொறுப்புகள் இருக்கு. பார்ட் டைம் பிசினஸ், பார்ட் டைம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு பகுதி வந்து வியாபாரம் பார்க்கணும், இன்னொரு பகுதி வந்து அந்த நிர்வாகம் நடத்தணும். நிர்வாகம் எப்படி நடக்கும்? அந்த நிர்வாகங்கிறது மக்களை நலம் சார்ந்த நிர்வாகம் அல்ல. அதை வந்து போலீஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இருக்கும் நிலைமையை தக்க வைப்பது, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, இது மட்டும்தான். மக்கள் நலனுக்காக திட்டமிடுவது அரசின் பொறுப்பு அல்ல. இந்த குறைந்தபட்ச அந்த பொறுப்பின் அடிப்படையில் வந்த ஆங்கில அரசு. இந்த நிலை 1773 வரை நீடித்தது. ஏறக்குறைய ஒரு 25-30 ஆண்டு காலம் நீடித்தது. வந்த வணிகர்கள் கற்ற அறிஞர்களாக இருக்கவில்லை. பெரும்பாலும் அங்கே சமூக விரோதிகளாக இருந்த பலர் இங்கே அனுப்பப்பட்டார்கள். மலிவான சம்பளத்துல வேலை செய்யணும் இல்லையா, அனுப்பப்பட்டார்கள். அந்த மலிவான ஊதியத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியாவிற்கு ஏன் வந்தார்கள் என்றால், இந்தியாவில் கொள்ளையிட முடியும் என்ற நம்பிக்கையில் வந்தார்கள். அந்த கால ஏடுகளை பார்த்தால் தெரியும், அவர்களுக்கு தங்கள் தாய்மொழியான ஆங்கிலத்தில் கூட ஒழுங்காக எழுத தெரியாது.
தப்பும் தவறுமா எழுதியிருப்பாங்க. படிப்பறிவு இல்லாதவர்கள், இன்னும் சொல்ல அர்ச்சின்னு சொல்லுவாங்க, திருப்பூரிக்கைகளாக இருந்தவங்களை எல்லாம் இங்க அனுப்பிச்சாங்க. கம்பெனி அனுப்பிச்சாங்க. இவர்களுக்கு நிர்வாகம் கற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. நிர்வாகம் எப்படின்னு தெரியல. ஆனால் இந்தியாவில கேட்பார் கேள்வி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. முகலாய பேரரசு சிறந்து கொண்டே இருக்கிறது. நிசாமும் நவாபும் அந்த நவாபுகள் நிசாமுக்கு பொறுட்டு உள்ளூர்ல ஒவ்வொருத்தனுக்கு எதிரிகள் ஏராளமா இருந்தாங்க. ஒருத்தன் நம்பல. ஒருத்தனுக்கு எதிராக இன்னொருத்தர் எப்பவுமே சதி செஞ்சுட்டு இருந்தான். இந்த சூழல்ல பார்த்த உடனே இதை பயன்படுத்தி கொண்டு கொள்ளை லாபம் ஈட்டுவதற்கு முதல் கவனம் இருக்கின்ற ஒரு சிறிய அளவு நிர்வாகத்தை செய்வதற்கு இரண்டாவது கவனம் பார்த்துட்டாங்க. அதனால் இந்தியாவின் பெரும் செல்வங்கள் கொள்ளை போயின. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்க வரல. தொழில் புரட்சி இங்கிலாந்துலேயே அவ்வளவு இன்னும் வேறு ஒன்றுல. அப்ப இங்கிருந்து போனாங்க. போனவங்கெல்லாம் அங்க செல்வத்தோட போனாங்க, திரும்பி போறாங்க. இவங்களுக்கெல்லாம் இங்கிலாந்துல என்ன பேர்னா புதிய நவாபுகள்னு பேர். இங்கிலாந்துல இந்தியாவில கொள்ளை அடிச்சிட்டு பெரிய செல்வத்தோட இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. இந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு அவன் ரோட்டன்பரோன்னு சொல்ற இந்த நிலங்களை வாங்கி அதன் மூலமாக இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள நுழையிறான், மெம்பரா நுழையிறான். பணத்தை வைத்து கொண்டு பார்லிமெண்ட்ல இவன் இடத்தை வாங்க முடியுதுன்னு வர்றாங்க. அந்த பாரம்பரியமான அரசியல்வாதிகளுக்கு இப்படி அச்சம் ஏற்பட்டது. இந்த புதிய பணக்காரர்கள் அடிப்படையில் கொலைகாரர்கள். இவர்கள் நமது அரசியலை செல்வாக்கு செலுத்துவதா? ஆகவே இவர்களது பூர்வீக வரலாற்றை ஆராயுங்கள் அப்படின்ட்டு அங்க இங்கிலாந்து பாராளுமன்றத்துல எக்கச்சக்கமான விவாதங்கள் வருது. எட்மண்ட் பர்க் உடைய கேட்டிருப்பீங்க. உலக பிரசித்தி பெற்ற அந்த உரை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றினார். கிளைவுக்கும் வார்னிஷ்டும் எதிராக குற்றச்சாட்டுகளை சொன்னார். அப்பாவியான இந்திய மக்கள் எவ்வாறு ஏமாற்றப்பட்டார்கள், கொள்ளையடிக்கப்பட்டார்கள், தேவையற்ற அவர்கள் கொல்லப்பட்டார்கள், நிறைய அந்த வாதங்களையும் ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கிறார். அதன் விளைவாக பாராளுமன்றம் இந்தியாவில் தலையிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. சரியா நடக்கல, இந்த நிர்வாகத்தை ஒழுங்கா நடத்துறதுக்கு நம்ம சில கட்டுப்பாடுகளை விதிக்கணும் அப்படின்னா அந்த ஒடுங்காற்று சட்டம் 1773 கொண்டு வரப்பட்டது, ரெகுலேட்டிங் ஆக்ட். அதுல தான் கவர்னருக்கு பொறுப்பு. அப்ப இந்த சூழல்ல தான் அவங்க அந்த ஒரு நிர்வாகத்துல தலையிடுறாங்க. இந்த நிர்வாகத்துல தலையிட்ட உடனே இந்தியால நிர்வாக அமைப்பு சீரமைக்கப்படணும். இந்த கட்டத்துல இங்கிலாந்திலிருந்து நிறைய நபர்களை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஊதியம் கொடுத்து மாளாது, அதிக ஊதியம் கொடுக்க வேண்டி இருக்கும். அதனால குறைந்த அளவிற்கு ஆங்கிலேயர்களை அதிகாரிகளாக கொண்டு வருவது, உதவியாளர்களாக இங்கே உள்ளவர்களை பயன்படுத்துவது கம்பெனி ஒரு முடிவு எடுக்குது. அப்பொழுது புதிய வாய்ப்புகள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அரசு பதவிகளில் ஆங்கிலேயர் ஆட்சி செய்கின்ற அந்த அதிகார மையங்களின் பதவிகளில் இங்கே உள்ள சுதேசிகள் எடுக்கப்படுவார்கள், அவர்கள் நியமிக்கப்படுவார்கள் நிலைமை வருகின்ற பொழுது அதற்கான அடிப்படையை கல்வியை பற்றிய கவலை வருகின்றது. இப்படிதான் அவங்க சொன்னாங்க. கல்வி 2 முறையா பார்க்கறாங்க. ஒண்ணு, இங்க அனுப்பப்படுற அந்த ஆங்கிலேயர்களுக்கு ஒரு அறிவு வேணும் இந்தியாவை பத்தி, அதற்கான கல்வி இங்கிலாந்துல கொடுக்கணும். ஆங்கிலேயர்களுக்கு உதவியாக இருக்க போன்ற இந்தியர்களுக்கு எந்த மொழியின் மூலமாக தொடர்பு கொள்வது, அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வியை எப்படி அளிப்பது. காலனி ஆதிக்க காலத்துல இந்த ஒரு சூழல தான் கல்வியை பற்றிய விவாதங்கள் நடைபெற துவங்குகின்றன. காலனி ஆதிக்க காலத்தில் இந்திய கல்வியின் துவக்கம் என்பது 1813 பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. அந்த 1813 அந்த பட்டய சட்டம் என்ன சொல்லிச்சுன்னா, பட்டய சட்டம் உங்களுக்கு ஒரு சின்ன சொன்னா, இந்த கம்பெனி இந்திய பகுதியில ஆளுவதற்கு அனுமதி 20 ஆண்டுக்கு தரப்படும், இந்த லீஸ் மாதிரி. அதை புதுப்பிக்கிறது தான் பட்டய சட்டம். 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட், 1793, 1813, இப்படி 20 ஆண்டுக்கு ரொம்ப வரும். 1813 வரைக்கும் ஆங்கிலேயருடைய கம்பெனி கல்கத்தால இருந்தவங்க நிலைமை என்னன்னா, உள்ளூர் மக்கள் விவகாரங்களை தலையிடுறது கிடையாது. தலையிடா கொள்கை, உள்ளூர் மக்கள் விவகாரங்களை தலையிடுறது கிடையாது.
அவங்க என்ன நிலையில் இருக்காங்களோ அதை அப்படியே தொடருவது, அவங்க நீதிமன்றங்கள் எப்படி இருக்கோ அதையே இவங்களும் பின்பற்றுறது, எதையும் மாற்றுவதற்கு விரும்பவில்லை. இதுதான் அப்ப இருந்த சூழல். அப்போ இந்த 1813ஆம் ஆண்டு வருடத்துல பாராளுமன்றத்தில் விவாதங்கள் நிறைய வந்தது, நிறைய மகஜர்கள் வந்தன. ஒரு அரசு இந்தியர்கள்ட்ட வரி வசூல் பண்ணது, நிர்வாகம் பண்ணது, இந்த வரி பணத்தை இவங்க ஊதியமா வாங்குறதில் இந்தியர்களுக்கு என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி வருது. இந்தியர்களது பொது நலனுக்கு என்ன செய்தீர்கள், அவர்கள் அறிவு வளர்ச்சிக்கு என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி வருது. அதனால 1813ஆம் ஆண்டு என்ன சொல்லுகின்றார்கள், ஆண்டிற்கு 1,00,000 ரூபாய் தொகையை இந்தியர்களது அறிவுக்கு, இலக்கியத்திற்கு போன்ற இந்த கல்வி பணிகளுக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. காலநேதிக கல்வியின் ஆரம்பம். அந்த சட்டத்தில் 1813ஆம் ஆண்டு பட்டை சட்டத்தில் வேறொரு விஷயம் என்னன்னா, 1813 வரைக்கும் இங்கே இருந்த ஆங்கில கவர்னர்கள், கவர்னர் ஜெனரல் யாருமே மிஷனரிகள் இந்தியாவுக்கு வரதை விரும்பல. மத பிரச்சாரம் செய்வதற்கு இவர்கள் அனுமதி கொடுக்க மறுத்தார்கள். ஏன் மறுத்தார்கள்? இங்கே வந்து மத பிரச்சாரத்தை அவர்கள் அனுமதித்தால் இங்கே இருக்கின்ற உள்ளூர் மதத்தை சார்ந்தவர்கள் இதை கிளர்ச்சி செய்து அதை அடக்குவதற்கு முற்படுவார்கள். மத கலவரங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே மக்களது மத உணர்வுகளை புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் மத பிரச்சாரத்தை தவிர்க்க வேண்டும் நினைச்சாங்க. ஆளுகின்றவர்கள் ஆங்கிலேயர்கள், கிறிஸ்துவர்கள் தான். ஆனால் அவர்கள் தங்களது ஆட்சியில் சிக்கல் வரக்கூடாது என்பதற்காக இந்த மிஷனரிகளை வருவதை தடுத்தார்கள். 1813ஆம் ஆண்டு சட்டத்துல இந்த மிஷனரிகள் முன் அனுமதியுடன், நிபந்தனைகளுடன் இந்தியாவிற்கு வர முடியுங்கிற ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. வந்தவர்கள் தான் மிஷனரி பள்ளிகளை துவக்கிறாங்க. இந்த மிஷனரி பள்ளிகள்ல அப்ப துவக்கிறதுல ஆரம்பத்துல இந்த மேட்டுக்குடி யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா மிலேச்சர்கள் நடத்துகின்றார்கள், வேற்று மதத்தவன் நடத்துகின்றான். அந்த இடத்துக்கு போனாலே தீட்டுப்பற்றும், புனிதம் கெட்டுவிடும். ஆகவே இதற்கு உயர் ஜாதி மக்கள் செல்லுவதற்கு அஞ்சினார்கள். ஆரம்ப காலத்துல இந்த மிஷனரி பள்ளிகள்ல பெரும்பாலும் சென்றவர்கள் ஒடுக்கப்பட்ட பிரிவினர், பிற்படுத்தப்பட்ட பிரிவினர். சில இஸ்லாமியர்களும் அதில் இருந்தார்கள், அவர்களை சேர்த்துக் கொண்டார்கள் ஆரம்ப கட்டத்தில். அப்படி ஆனால் அந்த எலிமெண்டரி ஆரம்ப துவக்கப்பள்ளி நிலையக்கு மேலே பள்ளிகள் கிடையாது. எலிமெண்டரி ஸ்கூல் லெவலோடு நிற்குது. இந்த நிலை தொடருது. அப்ப இந்த பணத்தை என்ன பண்றது? இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த பணத்தை, கல்வி பணத்தை என்ன பண்ணாங்க? அவங்க இந்த பாரம்பரியமா இருக்கிற மதரசா, பாரம்பரியமா இருக்கிற பாடசாலை, இந்த பாடசாலைகளுக்கு மானியங்கள் கொடுத்தாங்க, மதரசாவுக்கு மானியம் கொடுத்தாங்க. இந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க? தங்களது மத புத்தகங்களை பதிப்பித்துக் கொண்டார்கள், எண்ணிக்கையை பிரிக்கினார்கள். இனியும் சொல்ல போனால் இஸ்லாமிய பள்ளிகளில், மதராசாக்களில் சேருவதற்கு மதத்தடை இருந்தது கிடையாது. அப்பொழுது யார் வேண்டுமென்றாலும் சேரலாம். ராஜா ராம்மோகன் ராய் மதராசால வந்து பாரசீக அரபிய மொழியை கற்று தேர்ந்தவர். ஆனால் இந்த சமஸ்கிருத பாடசாலாக்களில் சேருவதற்கு மதத்தடை, ஜாதித்தடை இரண்டுமே இருந்தது. பெரும்பாலும் பிராமணர்கள் மட்டும்தான் அந்த பாடசாலாக்களில் இருப்பார்கள். அதுவும் வேத பாடசாலா என்று வந்துவிட்டால் பிராமணர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. மிச்சம் மீதி 1-2 சேருதுன்னா அந்த உயர் ஜாதி காயஸ்தா, ராஜபுத்திரா இதே மாதிரி இருக்கிற கொஞ்சம் பேரை சேர்த்துக்குவாங்க. இந்த தொகை மானியம் என்பது இந்த இந்துக்களது கல்வியை பொறுத்தவரையில் செல்வாக்கு ஜாதிகளையே சென்றடைந்தது. அதுவும் அவர்களது இந்த வேத ஞானத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. மதரசாக்கள் நடத்துறவத்துல இதுல மற்றவங்களை கொடுத்தாங்க, இஸ்லாமிய கல்வியை உண்டு, சில அறிவியலும் கொடுத்தாங்க, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் கூட கொடுத்தாங்க. ஆனாலும் மதத்தை முன்னிலைப்படுத்திய பள்ளிகள். இதை பற்றி விவாதம் வருகிறது. இது எங்க துவங்குதுன்னா
1800 என முதல்ல வந்து ஆங்கில வாரனிஸ்டின் காலத்திலேயே கம்பெனியால் முதலில் துவக்கப்பட்டது கல்கத்தா மதரசா. அதை முகமடன் காலேஜ்னு பின்னால பேரை மாத்தினாங்க. அன்றிருந்த முஸ்லீம் அந்த அதிகாரிகளையும் முஸ்லீம் பெருமக்களையும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு மதரசாவை துவக்கிற கல்கத்தா மதரசா. அதை முகமடன் காலேஜா பின்னால மாறுது. அது 1881 வருது. அதற்கு 10 ஆண்டு பிறகு இவர்கள் பனாரஸ்ல வந்து ஒரு இந்து கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. சம்ஸ்கிருத கல்லூரி இந்து கல்லூரி ஆரம்பிக்கல, சம்ஸ்கிருத கல்லூரி. டங்கன்கிற ஒருத்தர், சம்ஸ்கிருதத்துல ரொம்ப ஒரு நேசம் பாசம் உள்ள ஒருத்தர், அவரு தான் வந்து இதற்கு காரணம். அங்க ரெசிடெண்டா இருந்தவர் அந்த இந்து காமிக்கிறார். அப்ப எப்படி வருது? இந்த இரு தரப்பினரையும் செல்வாக்கு திருப்திப்படுத்தி விட்டால் போதும், அதற்காக இந்த மானியத்தை செலவு பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. இப்படிதான் ராஜா ராம்மோகன் ராய் போன்றவர்கள் முன்னால் வருகின்றார். இந்த மதரசாலையும் சம்ஸ்கிருத கல்லூரியும் படிச்ச வர்றவனுக்கு இந்த ஆட்சி நிர்வாகத்துல எந்த அடிப்படையில போய் வேலை கேட்கறது? இந்த மாணவர்கள் இந்த சம்ஸ்கிருத கல்லூரி படிச்ச மாணவர்கள்லாம் அடிக்கடி கடிதம் எழுதுவாங்க. நாங்க சமூகத்துல வேதங்களை எல்லாம் பாராயணம் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். ஆனா எங்களுக்கு வாழ்க்கைக்கு வந்து ஒரு உத்தியோகம் வேணும். அந்த உத்தியோகம் உங்ககிட்ட கிடைக்கணும்னா உங்க மொழி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க, ஆங்கிலத்தை கற்றுத்தருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவர்களை கேட்கின்றார்கள். அப்பொழுதுதான் 1817 இது தொடர்பான விவாதங்கள் வருது. சமஸ்கிருதம் மட்டுமே சமஸ்கிருதத்தால புடைக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. என்ன பண்றது? காலம் மாறுகின்ற பொழுது, ஆட்சி முறை மாறுகின்ற பொழுது அதற்கு ஏற்றால் போல் கல்வியும் மாற வேண்டும் என்ற ஒரு நிலை. நண்பர்களே, நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். 1841 வரை இந்திய முகலாய பேரரசில் இருந்தது போலவே இந்த ஆங்கில பேரரசிலும் கூட, காலனி பேரரசிலும் கூட தொடர்பு மொழி அல்லது ஆட்சி மொழியாக பாரசீக மொழிதான் தொடர்ந்தது. ஆனாலும் ஆங்கிலேயர்கள் ஆளுகின்றார்கள். அவரிடம் இணக்கமாக நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் ஆங்கில மொழியின் அறிவு தேவைப்பட்டது. ராஜா ராம் மோகன் ராய் வேறு விதமாக பார்த்தார். அவர் பார்த்தார், நமக்கு 5000 ஆண்டு பழமைன்னு சொல்றாங்க, ஆனா நம்ம மக்கள் இவ்வளவு கீழான நிலைமையில் இருக்காங்க. புதிய நாகரிகம் சொல்றவன் நம்ம விட போயிட்டு நம்மையும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். அப்படி என்றால் நம்மிடம் குறை உள்ளது. நமது தத்துவங்கள், நமது சமூக அமைப்பு, நமது நடைமுறைகளில் தவறு உள்ளது. ஆகவே நாம் நம்மை பற்றி மறு ஆய்வு செய்ய வேண்டும். மேலை நாட்டினரின் அந்த விஞ்ஞான அறிவை, தொழில்நுட்ப அறிவையும், புதுமையான தத்துவங்களையும் நாம் கற்றுக்கொண்டு ஆக வேண்டும். அவங்க பேசுறாங்க, கடிதங்கள் அனுப்புகின்றார், தனக்கென ஒரு அமைப்பை உருவாக்குகின்றார். ஆங்கிலேய நாடாளுமன்றத்திற்கு கடிதங்கள் பின்னால் இவரை நேரடியாக செல்லுகின்றார். அப்பொழுது இதுவரைக்கும் சமஸ்கிருத பாடசாலையில சமஸ்கிருதம் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க, பிராமணர்கள் மட்டும்தான் கற்றுட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு பொது கல்வி இல்லை, நவீன கல்வி இல்லை. எனவே நவீன கல்வியை அளிப்பதற்காக 1817 ஹிந்து காலேஜ் ஒண்ணு துவக்கிறாங்க. ஹிந்து காலேஜ். சமஸ்கிருத கல்லூரிக்கும் ஹிந்து கல்லூரிக்கு என்ன வித்தியாசம்? சமஸ்கிருத கல்லூரியில வேத கல்லூரி, பிராமணர்களுக்கு மட்டுமே. இந்து கல்லூரியிலையும் இந்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க, அடிப்படையில் பிராமணர்கள். ஏன்னா சூத்திரனோ பஞ்சமனோ அங்க சேர முடியாது, இவர்கள் தடுத்தார்கள். அவன் உள்ள நுழைஞ்சா அங்க வெளியே போயிடும் மிரட்டினாங்க. அதனால இந்து கல்லூரி. ஆனால் அங்கே நடத்தப்பட்ட பாடங்கள் நவீன பாடங்கள், ஆங்கில மொழி, இலக்கியம், அதை தவிர வரலாறு போன்ற ஆங்கில தத்துவங்கள், இவையெல்லாம் அதுல வருது. இந்து கல்லூரி. அப்ப ஆங்கிலத்தின் தேவை படிப்படியாக உணரப்பட்டது. இந்த டிரான்சிஷன், இந்த மாற்றம், ஒரு பாரசீக மொழி சார்ந்த ஒரு அமைப்பிலிருந்து ஆங்கிலம் நோக்கிய ஒரு மாற்றம் துவங்குகிறது. 1823 அன்றைக்கு இருந்த கவர்னர் ஜெனரல் ஆமஸ்ட் வந்து இந்த உள்ளூர் மக்களை திருப்திப்படுத்த நினைவை கொண்டு மற்றும் ஒரு சமஸ்கிருத கல்லூரியை துவக்கினார். அதற்கு ராம்மோகன் ராயும் பழமைவாதிகளும் கூட கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எங்கள் மக்களுக்கு இப்பொழுது தேவை
இந்த உயர்நிலை பள்ளிகளை ஆரம்பிங்க, உங்களது கல்வியை எங்களுக்கு கொடுங்க, எங்க மக்களுக்கு கொடுங்க, நாங்களும் பதவிகளுக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், நாங்களும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ட்டு மறுப்பு குரல் கொடுக்குறாங்க. இந்த சூழல்ல எந்த ஒரு தெளிவான முடிவையும் எடுக்க முடியாமல் ஆங்கிலேய அரசு, இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்களும் இங்கிலாந்திலிருந்து ஆங்கிலேயரும் குழம்பி போயிருந்தார்கள். இதற்கு ஒரு மாற்றம், விடுவு என்பது 1835ஆம் ஆண்டு ஏற்பட்டது. அதுதான் அந்த மெக்காலேயின் திட்டம். இப்ப நவீன இந்தியாவின் சிற்பிகள்ட்டு 4 ஆங்கிலேயரை சொல்லுவாங்க. அதுல 3 பேர் பிரபலமானவர்கள். ஒன்று மெக்காலே, பென்டிங் காலத்தில் இருந்த மெக்காலே. பென்டிங் அந்த பெருமை போக்கு, ஏன்னா அவர் தான் அன்னைக்கு கவர்னர் ஜெனரல். 2வது டலௌசி, 3வது ரிப்பன், 4வது கர்சன். 4 வயசு அந்த கவர்னர் ஜெனரல். அந்த பின்னால சொன்ன 2 பேருமே கவர்னர் ஜெனரல் கம் வைஸ்ராய். அப்போ மகாராணியர் ஆட்சி வந்துருச்சு, நேரடி ஆட்சி வந்துருச்சு. இந்த 4 பேர்கள் ஆண்ட பொழுதும் கல்வி கொள்கைகள் வகுக்கப்பட்டன. இது ரொம்ப முக்கியம். கல்வி கொள்கைகள் வகுக்கப்பட்டன. பென்டிங் காலத்தில் மெக்காலேயுடையது, டலௌசி காலத்தில் உட்ஸ் டெஸ்பாட்ச் சொல்லக்கூடிய அந்த உட்ஸ் அறிக்கை, ரிப்பன் காலத்தில் ஹண்டர்ஸ் கமிஷன் சொல்ற அந்த கல்விக்குழு ஒன்று, கர்சன் காலத்தில் ராலேவின் தலைமையில் உருவாக்கப்பட்ட கல்விக்குழு. இந்த 4ம் இந்திய சமூக கல்வியில் பெருத்த விளைவுகளை ஏற்படுத்திய 4 முறைகள். இப்ப மெக்காலேன்னு வர்றதுல அவர் செய்த, நம்ம ரொம்ப, ஏன்னா நமக்கு நேரம் காரணமாக அனைத்தையும் விவரிக்க முடியாது, சில சுருக்கமான ஒன்றை மட்டும் சொல்ல விருங்க. சாதாரண பழமைவாதிகள் மெக்காலே இன்றைக்கும் சொல்லுவாங்க, மெக்காலே கல்வின்னு அடிமை கல்வி நம்ம கொடுத்தாங்க, இந்தியாவில் அடிமைகளை உருவாக்குவதற்காக, இந்த குமாஸ்தாக்களை உருவாக்குவதற்காக, இந்த கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட சதி திட்டம் அப்படின்ட்டு இன்னைக்கும் சொல்றாங்க. பிஜேபியிலே மற்றவங்கள எல்லாம் சொல்லுவாங்க, இத மனன கல்வி அப்படின்லாம் சொல்லுவாங்க. மெக்காலே இந்தியர் இல்ல, நமக்கு தெரியும். அவர் ஆங்கிலேயர். அதிலேயே ஒரு சித்தாந்த பிரிவை சேர்ந்தவர்கள், யூட்டிலிட்டேரியன் அப்படிங்கிற ஒரு சித்தாந்த பிரிவை சேர்ந்தவர். அதாவது இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நிர்வாகங்கள், ஆட்சிகள் நடப்பதை விட மக்களது பயன்பாட்டு அடிப்படையில் நிர்வாகம் நடக்கணும்னு சொல்றவங்க. ஏறக்குறைய உரிமைகளையும் உடைமைகளையும் தாராளமயப்படுத்தணும்னு சொல்றவங்க. இதை சேர்ந்த மெக்காலே அவரிடம் இந்த பென்டிங் அவர் தலைமையில் ஒரு கல்விக்குழு அமைக்கிறார். எதற்காரணம்? 1813 நாம லட்சம் லட்சமா கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் அதனால் ஏற்பட்ட மாற்றம் என்ன? அதுல போதுமான அளவுக்கு பலன் இருந்ததா? இதற்கு மாற்று இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்பதான் 2 வகையான குழுக்கள் எதிரும் புதிருமாக நின்றன. ஒண்ணு ஓரியன்டலிஸ்ட்னு சொல்ற குரூப், கீழைவாதிகள், இந்த கிழக்கு தத்துவங்களை. கிழக்கு ஓரியன்டலிஸ்ட் சொன்னா கூட அதுல முதன்மையா இருக்கிறவங்க ஆங்கிலேயர்கள். ஜேம்ஸ் பிரின்சப், அவர் தான் இந்த பிராமி லிபிக்கு அந்த சொல்ல எடுத்து படிக்க முதல்ல கற்றுக் கொடுத்தார். டிசைஃபரிங் பிராமி அவர் தான் முதல்ல கொண்டு வந்தார். ஜேம்ஸ் பிரின்சப், HS வில்சன், இதை போன்ற பல ஆங்கிலேயர்கள். அதை தவிர இங்கே இருந்த பாரம்பரியமான பண்டிதர்கள், சம்ஸ்கிருத பண்டிதர்கள், சாஸ்திரி, பானர்ஜி, சாட்டர்ஜி மாதிரிலாம் நிறைய வருது. அதோடு 1-2 இஸ்லாமிய பழமைவாதிகளும் இருந்தாங்க. இவர்கள் சொன்னது, அரசின் கல்வி என்பது இங்கே இருக்கின்ற பாரம்பரிய கல்விக்குத்தான் கொடுக்கணும். இந்த தொகை பாரம்பரியமா அவங்க பார்த்த 2 மொழிகள் தான். இந்துன்னு சொல்லிட்டு சமஸ்கிருதம், இஸ்லாம்னு சொல்லிட்டு அரபிக். இந்த 2 மொழிகளின் வளர்ச்சிக்காக இந்த தொகை செலவிடப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. எதிர்த்தரப்புல இருந்தவங்க ஆக்சிடென்டலிஸ்ட், மேலை சார்பானவர்கள், மேலை நாட்டு சார்பான மேலை தத்துவவாதிகள். அதுல மெக்காலே இருக்காரு, வேற கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம்.
1813 நம்ம கல்வியை கொடுத்துட்டு இருக்கிறோம். இதனால் யார் பலனடைந்தார்கள்? பலனடைந்தவர்கள் வாழ்க்கை நிலை எவ்வாறு மாறியது சொன்னார்கள். அதை முதல்ல இந்த ஹிந்துன்னு சொல்ற அவங்கள சொல்லிட்டு சொன்னாங்க, இவர்கள் வேதத்திற்கு புத்தகங்களை நாங்க அச்சிட்டு வச்சிருக்காங்க, ஒரு புத்தகத்தை கூட வாங்குறதுக்கு யாரும் கிடையாது. ஒண்ணு, இந்த சமஸ்கிருதத்தை வச்சுட்டு இவங்க இந்த நவீன காலத்திற்கு எந்த ஒரு தொண்டையும் செய்ய முடியாது. இட் இஸ் an ancient language, a misfit for the modern age. நவீன காலத்துக்கு பயன்படாத மொழியாக சமஸ்கிருதம் இருக்கு. மெக்காலே ரொம்ப கிண்டலா வேற கேட்டாரு, இதை படிச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க? கடுதியை தொட்டா தீட்டு பற்றும், இந்த தீட்டுக்கு என்ன பரிகாரம்ட்டு சில சடங்குகளை சமஸ்கிருதத்தை இவங்க சொல்ல போறாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க சடை வேற ஒருத்தனை வேண்டாத ஒருத்தங்கிட்ட போச்சு சாவு வந்துடுச்சு மத்த வந்துடுச்சுன்னா என்ன மந்திரம் சொல்றதுன்னு சமஸ்கிருதத்தை சொல்ல போறாங்க. இவர்களுக்கு நவீன விஞ்ஞானம், தொழில்நுட்பம், தத்துவியல், அரசியல் இதை பற்றி எல்லாம் இந்த சமஸ்கிருதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியுமா? இது அரபிக்கும் பொருந்தும் அப்படின்னாரு. இப்படி இருக்கின்ற சூழலில் நவீன காலத்திற்கு ஏற்றவாறு மக்களை சென்றடைய அவர் சொன்னாரு, இது கொஞ்சம் பேர் தான் போகுது, மக்களுக்கு பரவலா கல்வி போக வேண்டும் என்றால் இங்க என்ன பண்ணணும்? இது சில தடைகளை மாற்றணும். நவீன அறிவியல், நவீன தொழில்நுட்பம், நவீன தத்துவம், வரலாறு போன்றவற்றை கற்பிக்கின்ற அந்த மேலை அந்த அறிவை இங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிவை மக்களுக்கு சொல்லுவதற்கு ஏற்ற மொழி என்ன மொழி என்று கேட்கிறார். சமஸ்கிருதம் பொருந்தாது. மற்ற எந்த மொழி, வட்டார மொழிகள் சொல்ற வட்டார மொழிகள் வளர்ச்சி அடையல. ஏன்னா இவங்க முன்னால் இந்த இந்து காலத்திலே அந்த மொழிகளை வளர்ச்சி அடையாம தடுத்துட்டாங்க, வளர்ச்சி அடையல. அந்த அன்றைய நிலையில் அந்த மொழிகளில் உள்ள சொற்களால் இந்த மேலை தத்துவங்களையும் மேலை விஞ்ஞானத்தையும் அவர்களை விளக்க முடியாது. ஆகவே மொழிகள் வளம் பெற வேண்டி இருக்கிறது. வளம் பெறாத சூழலில் மக்களுக்கு கல்வி அடைய வேண்டும் என்றால் ஒரு பொது மொழியாக இது இருக்க வேண்டும். எந்த மொழி இவற்றை சிறப்பாக சொல்ல முடிகிறதோ, மக்களுக்கு கூற முடிகிறதோ அந்த மொழி ஆங்கிலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இது ஒன்று அவர் சொன்னது. ஆனாலும் அவர் குறிப்பிட்டார், இந்த ஆரம்ப கல்விங்கிறது தாய்மொழியில் இருப்பதுதான் சிறந்தது. அனைத்து கல்வியும் அதை தாய்மொழியில் இருக்கிறது ரொம்ப சிறந்தது. ஆனால் மொழி வளர்ச்சி அதற்கு முன்னால் வந்தாக வேண்டும் அப்படின்னு சொன்னார். டிரான்ஸ்லேஷன், மொழி பெயர்ப்புகள் வந்தாகணும்னு சொன்னார். இரண்டாவது ஒரு சொன்ன காரணம், கல்வியின் உள்ளடக்கம் எவ்வாறு இருக்கணும்னு சொன்னார். இங்கிலாந்து இன்று ஒரு நாகரிகங்கள் முன்னோடியில் உள்ள நாடு என்று சொல்லப்படுகிறது. இங்கிலாந்தின் மக்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், ஆனால் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நடைமுறையில் என்ன இருக்கிறது? மக்களிடம் பெறப்படுகின்ற வரி பணத்திலிருந்து எந்த ஒரு சிறு தொகையையும் மதத்திற்கு செலவிடக்கூடாது. மதம் தனிப்பட்டவர்கள் விஷயம், அவர்கள் சொந்த முயற்சியில் இதை பார்த்துக் கொள்ள வேண்டும். பொது கல்விக்கு மதம் இங்கே வரக்கூடாது. இங்கிலாந்தில் மக்கள் வரி பணம் செக்குலர் எஜுகேஷன், மாடர்ன் எஜுகேஷன் இதற்குத்தான் கொடுக்கப்படுகின்றது. அதை போன்று இங்கிலாந்து தன் மக்களிடம் காண்பிக்கின்ற அதே அக்கறையை இந்தியாவில் உள்ள இந்தியர்கள் மீது காண்பிக்க வேண்டும். ஆகவே மத சார்பற்ற நவீன கல்வியை கொடுக்க வேண்டும். ஆங்கிலம் தொடர்பு மொழி உயர்கல்விக்கு, நவீன பாடங்கள் மக்களுக்கு என்று அவர் சொன்னார். அதற்கு தேவையான மொழிபெயர்ப்பு நூல்கள், பாட நூல்கள், டெக்ஸ்ட் புக் எல்லாம் நிறைய வரணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இதை அவர் சொன்னார். எல்லா கல்வியிலையும் பெனிஃபிட்ஸ் வேலைக்கு போறவனுக்கு தான். குமாஸ்தாக்கள் இன்னைக்கு ரொம்ப சொல்லிடுறோம். மெக்காலேயே புதிய முறையை சொல்லலை. இந்தியாவில் குமாஸ்தாக்கள் ஒரு புதிய முறையை சொல்லலை, இங்கிலாந்துல இருந்து இங்க சொன்னார். அதை தவிர இன்றைக்கு இருக்கின்ற கல்வியை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் இன்ஜினியரிங் போறாங்க, அது போறாங்க எதற்கு? கார்பரேட்டுகளுக்காக, அவர்களை பணிபுரிய செய்வதற்காக இந்த கல்வி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது சொல்லலாம் இல்லையா? பொதுவான நாட்டிற்கு என்ன நன்மை என்று கேட்கின்ற பொழுது ஏறக்குறைய 0ன்னு வந்துடும். ஆகவே இதை ஏன் இதை எதிர்த்தார்கள் என்றால், சமஸ்கிருத கல்வியும் அரபிய கல்வியும் புறக்கணிக்கப்படுகின்றன என்பதற்காக. ஆங்கில மொழி மீடியமாக வந்துவிட்டால், பயிற்சி மொழியாக வந்துவிட்டால், மற்ற சமஸ்கிருதத்திற்கு பெரிய ஊறு நேர்ந்துவிடும்,
கல்வி பரவலாக வாய்ப்பிடும், தீண்டாதவன் கூட உள்ளே வந்து விடுவான். இதை கடுமையாக எதிர்த்தார்கள், பெரிய போராட்டம் நடத்தினார்கள். கையெடுத்து வேட்டையாடப்பட்டது. இங்கிலாந்திற்கு அவர்கள் மகஜர்கள் அனுப்பினார்கள். ராம்மோகன் ராய் இதை எதிர்பார்த்து அங்கே இருந்தார். அவர் இதற்கு மாற்று திட்டத்தை அங்கு ஆங்கில அரசு கொடுத்தார். 1835 மார்ச் 7 கொடுக்கப்பட்ட இந்த அறிக்கை 1839 பென்டிங் ஆட்சி முடிஞ்ச பிறகு கூட அங்க இங்கிலாந்துல இருந்த ஹோம் கவர்னர் இதனுடைய பொறுப்பாளர்களால் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் அவ்வளவு நெருக்கடியை இங்கே இருந்த பண்டிதர்கள் கொடுத்தார்கள். 1841 ஆக்லாந்து இங்க வந்து கவர்னர் ஜெனரல் சிறிய மாற்றங்களுடன் அந்த மெக்காலே கல்வி திட்டத்தை அந்த அரசு ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார். 41க்கு பிறகுதான் இங்கே அந்த ஆங்கில வழியான உயர்கல்வி, அடிக்கோட்டிட உயர்கல்வி, ஆங்கில வழியினா உயர்கல்வி பாடங்கள், நவீன பாடங்கள், மதக்கல்வி அது தனிப்பட்ட விஷயம் என்று அகற்றப்பட்டு விட்டது. இது முக்கியம். இதோட சேர்ந்து 41க்கு பிறகுதான் ஆங்கிலம் லிங்குவா பிராங்கா அபிஷியல் லாங்குவேஜ்ங்கிற ஸ்டேட்டஸ் அடையுது. இதுல என்ன நோக்கம்? பாரம்பரியத்தை நம்ம மதிக்கல அப்படின்லாம் இருந்தா கூட தி அன்டிக்ளேர்டு கான்சிக்வன்ஸ் இதுல ஒண்ணு வருது. முதன்முறையாக இதுவரைக்கும் கல்வி பெற்றவன்னு சொன்னாங்க, இஸ்லாமியர்ல அவங்களுக்கு இந்த உள்ள பேதங்கள் கிடையாது, பொதுவா வரலாம். ஆனால் எவ்வளவு விடுக்காடு படித்தவர்கள் இருந்தாலும் முதல்ல பிரச்சனை வரும். ஆனா யாருக்கு இஸ்லாமியர்களுக்குள்ள மதரசா போறதுக்கு தடை கிடையாது. ஆனால் இந்து கல்வின்னு சொல்றதுல 85 விழுக்காடு மக்களுக்கு கல்வி நிலையங்கள் அனுமதி கிடையாது. திண்ணைப்பள்ளி கூடத்தோடு நின்றணும், மேல போக முடியாது. அந்த சூழல் இருந்தது. இந்தியாவில் முதன்முறையாக பௌத்தம் வீழ்ச்சி அடைந்த பிறகு முதன்முறையாக அனைவருக்குமான ஒரு கல்வி திட்டம், கல்வி கட்டமைப்பு என்பது இதன் மூலமாக வருவதற்கு வகை ஏற்பட்டது. வருவதற்கு நாளாயிற்று என்பது வேறு விஷயம். அதன் துவக்கம் மெக்காலே கல்வி. நாம பார்க்கறதுல வரலாற்றுல என்னை போன்றவர்கள் பார்க்கின்ற பொழுது பொது கல்வியின் துவக்கம் வந்து மெக்காலேயின் பீரியட்ல தான். இல்லாட்டா கல்விங்கிறது ஒரு சில ஜாதியின் தனி உடைமையாக இருந்தது. ஆனா இதை நடைமுறைப்படுத்த விடாம பல பிரச்சனைகள் பண்ணாங்க. பொது பள்ளிகள் அவங்க வந்தாங்கன்னா இவங்க போயிடுவாங்க, மிரட்டுவாங்க. இவன் உள்ள நுழைஞ்சா நாங்க வெளியே போயிடுவோம்பாங்க. அதற்காக இவர்கள் என்ன செய்தார்கள்? சில மாணவர்களை வரவிடாமல் தடுத்தார்கள். இல்ல நீ தனியா வேற எங்க படிச்சுங்கன்னு அனுப்பிச்சதெல்லாம் உண்டு. இது நடைமுறையில் செயல்படுவதற்கு பல காலங்கள் ஆயின. ஆனாலும் துவக்கம் ஏற்பட்டது. அதற்கு அடுத்த கட்டம் தான் 1854 வூட்ஸ் டெஸ்பாட்ச் நம்ம சொல்ற விஷயம். சார்லஸ் வுட்ங்கிறவரு இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த கம்பெனியை கட்டுப்படுத்துற, இந்திய கம்பெனியை கட்டுப்படுத்துற அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல பிரசிடென்ட். அவர் அறிஞர். டெலௌசி கல்வியில மாற்றம் கொண்டு வர விரும்பினார். குறிப்பா இந்த வட்டார மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு விரும்பினார். இந்த மொழி பள்ளிகளை நிறைய துவக்கணும்னு விரும்பினார். உயர்கல்வியிலேயே சில மாற்றங்களை விரும்பினார். அது வரைக்கும் இருந்த கல்வின்னா மிஷினரிகள் ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கல்வி, அது போயிட்டு இருக்கு. ஆனா அந்த கல்வியில கொடுக்கிற கல்வியின் தரம் பற்றி கண்காணிப்பதற்கு எந்த அமைப்பும் கிடையாது. ஒவ்வொரு இடத்துல கல்வியெல்லாம் இருக்கு ஏறக்குறைய. அந்த இருந்த சூழல்ல இதை முறைப்படுத்துவதற்கு, நெறிப்படுத்துவதற்கு ஒரு கல்வி திட்டம் தேவைப்பட்டது. டெலௌசி அதற்கான கோரிக்கை வைக்கிறார். அதன் அடிப்படையில தான் அவர் தன்னுடைய பரிந்துரைகளை கொடுக்கிறார். 1854 அந்த பரிந்துரையில ரொம்ப நிறைய இருக்கு. ஆனா காலத்தின் அருமை கருதி ஒரு சிலவற்றை சொல்ல. முதலாக இந்தியாவில் கல்விக்கென சரியான ஒரு அமைப்பு, முறை கட்டுப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு, டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு இது பரிந்துரைக்குது. கல்விங்கிறது ஏனோதானு வர்றது கிடையாது. அரசின் கட்டுப்பாட்டில், கண்காணிப்பில் முறையாக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய அமைப்பாக கல்வி அமைப்பு இருக்கணும். டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை என்ன சொன்னாரு? மையப்படுத்துறது சொல்ல. இன்னைக்கு ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் கொண்டு எல்லாத்தையும் கொண்டு டெல்லியில வைக்கிறாங்க. ஆனால் வூட்ஸ் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு பிரசிடென்சியிலையும் ஒரு டிபிஐ இருக்கணுங்கிறாரு. அதுல இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கணுங்கிறாரு. கல்வி கூடங்களை கண்காணிக்கணுங்கிற, முறையா கல்வி கொடுக்கப்படுதான்னு பார்க்கணுங்கிறாரு. வசதிகள் இருக்கான்னு பார்க்கணுங்கிறாரு.
அதை தவிர இந்தியாவில் கல்வி பரவலாகுவதற்காக, கீழ்மட்டத்து மக்களும் கல்விக்கு வர வேண்டும் என்பதற்காக கல்வி கூடங்களுக்கு மானிய உதவி அளிக்கின்ற அந்த திட்டத்தை பரிந்துரைத்தார். கிராண்ட் இன் எய்டுன்னு சொல்றத முதல் பரிந்துரைத்தவர் சார்லஸ் வூட். இந்தியாவில் இந்த உயர்கல்வியை உயர்கல்வியை முறைப்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் அதை ஒரு மேம்படுத்துவதற்குமாக இந்தியாவில் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் சொன்னார் அவர். அதற்கு மாதிரி சொன்னார். இங்கிலாந்தில் உள்ள மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் லண்டன் பல்கலைக்கழகம், அதன் மாதிரியில் இந்தியாவில் 3 பெரிய மாகாணங்களிலும் 3 பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட வேண்டும் சொன்னார். இந்த பல்கலைக்கழகங்கள் ஆரம்ப கட்டத்தில் இந்த கல்லூரிகளின் தரங்களை பராமரிப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் முறைப்படுத்துவதற்கும் தேர்வுகளை நடத்துவதற்கும் ஆக இருக்க வேண்டும். கட்டணங்களை கட்டுப்படுத்துவதற்கும் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னார். குறைந்தபட்ச கட்டணம் என்னன்னு சொல்லணும்னு சொன்னார் அவர். பல்கலைக்கழக கல்வி துவங்குகிறது. பள்ளி கல்வியில் முற்றிலுமாக வட்டார மொழிகளே பயிற்சி மொழியாக இருக்கணும்னு சொன்னார். பள்ளி கல்வியில உயர்கல்வியில் ஆங்கில பயிற்சி மொழியாக இருக்கணும்னு சொன்னார். அதே சமயத்தில் அந்த கல்வியிலும் கூட வட்டார மொழிகளை தனி அந்த மொழி பயிர்வாக எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கணும்னு சொன்னார். இந்த கல்வி கூடங்களில் பாட புத்தகங்களை ஒரு குழு நிர்ணயிக்கும், தரத்தை நிர்ணயிக்கும். கல்வி கூடங்களில் மாரல் எஜுகேஷன் என்பதாக கொண்டு வர சொன்னார். ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கூடாது அப்படின்னார். மத கல்விக்கு மாற்றாக அனைத்து மதங்களுக்கும் பொதுவான ஒரு செக்குலர் மாரல், அதை நேஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு சொன்னார் அவர். ஒரு நேச்சுரல் எத்திக்ஸ்னு சொன்னார். அந்த இயற்கையான அந்த விழுமியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னார். பள்ளிகளில் வொகேஷன் ஸ்ட்ரீமையும் சொல்றார். எப்பொழுது அந்த பள்ளிகளில் இறுதி கட்டத்தில் அந்த தொழில் பயிற்சி, அத்தகைய தொழில்ங்கிறது நிர்ணயிக்கிறது ஒரு கமிட்டி வரணும்னு சொன்னார். இதை தவிர உயர்கல்வி தொழில் கல்வி, தொழில்நுட்ப கல்லூரி வேணும், இந்த மருத்துவ கல்லூரி வேணும், ஆசிரியர் பயிற்சிக்கு பள்ளிகள் வேணும் அப்படின்னு இத்தனையும் பரிந்துரைக்கிறார் இவர். இந்த பரிந்துரையின் மீதுதான் இந்தியாவில் பல்கலைக்கழகங்கள் ஏற்பட்டன. டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டது. பள்ளிகள் பராமரிக்கப்பட்டன, கல்லூரிகள் பராமரிக்கப்பட்டன. ஒரு பொது கல்வி, அது உயர்கல்வியிலும் கூட. அதை தவிர ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையிலையும் பாம்பேலையும் கல்கத்தாலையும், அதை தவிர லாகூர்லேயும் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. மெடிக்கல் காலேஜ் 3 மாகாணங்களில் ஆரம்பிக்கிறாங்க. அதை தவிர தனித்தனி சில தொழில்நுட்பங்களுக்காக சில நிறுவனங்கள் துவக்கப்பட்டன. இதெல்லாம் இந்தியாவில் ஆரம்பம். பெண் கல்விக்கு அதிக மானியம் வழங்கணுங்கிற பரிந்துரையும் இருந்தது. நான் பெண் கல்வி தனியா வரேன். ஸோ இந்த இதன் மூலமாக எந்த ஆண்டு இவை நிறுவப்பட்டனா 1857. அந்த ஆண்டு தான் சிப்பாய் கழகம் ஏற்பட்டதுன்னு தெரியும். ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் மிக தவறா சொல்றாங்க, சிப்பாய் கழகத்தை முறியடிப்பதற்காக பல்கலைக்கழகம் நிறுவினார்கள் அப்படின்னு தவறா சொல்றாங்க. 1854 கொடுக்கப்பட்ட பரிந்துரை நடைமுறைப்படுத்தப்பட்டது. முதல் பல்கலைக்கழகம் கல்கத்தால வருது ஜனவரி 1858. ஏப்ரலுக்கு மேலதான் சிப்பாய் கழகமே வருது. அதற்கு இது சம்பந்தம் கிடையாது. ஆகவே இது பல்கலைக்கழக அமைப்புல வருது. டீச்சிங் யூனிவர்சிட்டி கிடையாது. ஒன்லி அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டி, ஸ்டாண்டர்டைசிங் யூனிவர்சிட்டி, அப்படிதான் இது வருது. அதற்கப்புறம் 1882 தான் அந்த ஹண்டர்ஸ் கமிஷன் வருது, ரிப்பன் காலத்துல. அதுல சொல்றாங்க, தனியார் கல்வி முனைப்புகளை நம்ம கண்காணிக்கணும். அரசு நேரடியாக பணம் செலுத்த, தனியார் அவங்க நடத்த முன் வந்தாங்கன்னா அந்த ஊதியத்திற்கான மானியத்தை நாம கொடுப்போம். கிராண்ட் இன் எய்டு எக்ஸ்டெண்டட் டு, இன்னைக்கு அது இருக்கு ஸ்கூல்ல. இவங்க குறைஞ்சிருச்சு, ஏறக்குறைய எல்லாம் நிறுத்த போறாங்க. நம்ம அன்னைக்கு வெள்ளையன் கொடுத்ததெல்லாம் இந்த கொள்ளையர்கள் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், கொடுக்கப்பட்டார்கள். முகமதிய கல்விக்கு தனியான முயற்சிகள் வேணும்னு சொன்னார். ஏன்னா அப்போ ஒரு பெரிய பிரச்சனை, இந்துக்கள் என்ற பெயரில் பிராமணர்கள் நிறைய எண்ணிக்கையில் படித்தவர்கள், பட்டதாரிகள் விட்டார்கள், உயர் பதவிகளை சென்று விட்டார்கள். இஸ்லாமியர்கள்
எண்ணிக்கையில் 1/3 இஸ்லாமியர்களும் 4/1 இருந்தாலும் கூட உரிய எண்ணிக்கையில் அவர்கள் பட்டதாரிகளாகவில்லை, உரிய எண்ணிக்கையில் அதிகார மையங்களில் வரவில்லை. அதற்கெல்லாம் சொன்னாங்க. 1902 ராலே கமிஷன், கர்சன் காலத்துல அந்த ராலே கமிஷன்லையும் பல விஷயங்கள் இருக்கு. செகண்டரி எஜுகேஷன் முக்கியமா சொன்னது பெரிய ஒரு அரசியல் விளைவை ஏற்படுத்தது. அதனால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட்ங்கிறது, இந்திய பல்கலைக்கழகங்கள் சட்டம்ங்கிறது. அந்த சட்டத்துல ஒண்ணு சொன்னாங்க, பல்கலைக்கழகங்கள்ல இதுவரைக்கும் சூப்பர்வைசரி ஒர்க் மட்டும் பண்ணிருந்தாங்க, அது போதாது, பல்கலைக்கழகங்கள்ல டீச்சிங் ஒர்க்கும் இருக்கணும், ரிசர்ச்சும் இருக்கணும், டீச்சிங் இருக்கணும், ஒண்ணுங்கிறது ஃபேக்கல்டிஸ் ஏற்படுத்தணும். 1904 இந்த சட்டம் வந்தது. 1914 தான் முதல் துறை வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் வருது. அதுக்கப்புறம் பல சீர்திருத்தங்களை சொல்றாங்க. டெக்ஸ்ட் புக் கொண்டு வர்றதுக்கு, புத்தகங்களை நிறுவனத்துக்கு, மொழிபெயர்ப்புக்கெல்லாம் பல விஷயங்களை சொல்லிட்டு பல்கலைக்கழக நிர்வாகங்கள் பத்தி சொல்றாங்க. நிர்வாகங்களை பத்தி சொல்றதுல பல துறையில ரெப்ரசன்டேஷன் வேணும். ஆனா ஃபெலோஸ்ங்கிற பேர்ல எக்கச்சக்கான பேர் படிப்புக்கே சம்பந்தம் இல்லாம கையெழுத்து போட தெரியாதெல்லாம் ஃபெலோஸா வந்திருக்காங்க. அத்தனை பேரும் உயர் ஜாதியினர், நாமினேட்டட், ப்ரெஷர் கொடுத்து எல்லாமே வந்து சிண்டிகேட்ல, செனட்ல எல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அப்போ கல்கத்தா பல்கலைக்கழகத்து செனட்லயே ஏறக்குறைய 280 பேர் இந்த ஃபெலோஸ்னு உட்கார்ந்துருக்காங்க. அதுல 10 பேருக்கு தான் படிக்க தெரியும். பாக்கி என்ன தகுதினா வேத ஞானம் உள்ளவர்கள், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இவங்க தான் தீர்மானம் பண்றாங்க. சென்னையில அப்படிதான் இருந்தது. அப்பதான் இந்த சட்டம் என்ன சொல்லிச்சு, ஃபெலோஸை வந்து எண்ணிக்கையை குறைக்கணும், 50 100க்குள்ள இருக்கணும், ஒரு குறைந்தபட்ச தகுதியை தீர்மானம் பண்ணணும், குறிப்பிட்ட பகுதி தேர்ந்தெடுக்கப்படுகிறதா இருக்கணும், அதிகாரி எண்ணிக்கை 10க்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. இன்னைக்கு நீங்க பல்கலைக்கழகத்தை பாருங்க, சிண்டிகேட்னு போனீங்கன்னா அதிகாரிகள் எண்ணிக்கை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கையை விட அதிகம். ஆங்கிலேய ஆட்சி இந்த சட்டத்தை எதிர்த்து இந்தியா முழுக்க கிளர்ச்சி பண்ணாங்க. ஏன்னா ஒரு தரப்பினர் தான் அங்க இருந்தாங்க, அவங்க எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்கிறது. இண்டியனைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் நீங்க சதைச்சிட்டீங்க, இது பியூரோக்ரட்டிசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கதைச்சாங்க. இன்னைக்கும் பியூரோக்ரட்டி நமக்கு ஒரு பிரச்சனை. ஸோ இந்த சூழல்ல இந்த பல்கலைக்கழக சட்டம், அதனால இந்தியாவில் ஏற்பட்ட உயர்கல்வி நிலைகள், இது ஒரு பக்கம். இப்ப 2 விஷயங்களை பத்தி சுருக்கமா நான் சொல்ல விரும்புறேன், காலத்தின் அருமை கல்வி. ஒண்ணு பெண் கல்வி, இன்னொன்று வந்து இஸ்லாமிய கல்வி. பெண் கல்வியில இந்தியாவில் நிலைமை தெரியும். பெண்களுக்கு கல்வி அளிப்பது பாவம்னு சொல்றது ஒரு நாடு, பாரம்பரிய நாடு. வேத வித்தர்கள் வைதிகத்தில் என்ன இருக்கு, பூணூலுக்கு போட்டவனுக்கு தான், உபநயனம் பண்ணவனுக்கு தான் கல்வி, பிரம்மச்சரியம். பொண்ணுக்கு உபநயனம் கிடையாது, பிரம்மச்சரியம் கிடையாது. பெண்ணுக்கு என்னன்னா, அவள் தாலி கட்டினதுக்கு திருமணம் தான் அவளுக்கு வந்து உபநயனம் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த நூற்றாண்டுல, 18ஆம் நூற்றாண்டுல பெரும்பாலான இடங்கள்ல, அது குறிப்பா வங்காளத்தில் என்ன இருக்குன்னா, பெண் படிச்சா சீக்கிரம் விதவை ஆயிடுவா அப்படின்னு அவங்க ஒரு நம்பிக்கை, பாரம்பரிய நம்பிக்கையெல்லாம் யாரும் குறை சொல்லக்கூடாது இல்லையா, சொன்னா பெரிய கூக்குரல் வரும். அந்த நம்பிக்கையில வருது இது. பெண் படித்தால் சீக்கிரம் விதவி ஆயிடுவான், கணவன் செத்து போயிடுவான், பெண் படிக்க கூடாது. இப்ப பெண் கல்வினா கொஞ்சம் வசதியான குடும்பங்கள்ல வந்து தனிப்பட்ட முறையில 1-2 பேர் அந்த படிப்பு இருந்தாங்க. ஆனால் முறையாக பெண்களுக்கு கல்வி அளிப்பது என்கிறத 1821ஆம் ஆண்டு தான் இங்க துவங்குது. ராம்மோகன் ராய் பெண் கல்விக்காக வாதிடுறாரு, கல்விக்கூடம் அமைக்கணுங்கிறாரு. ஆனால் உயர் ஜாதியினரின் கடுமையான எதிர்ப்பு, நம்ம சம்பிரதாயத்தை சிதைக்கிறடி அப்படின்ட்டு கடுமையான எதிர்ப்பு. அப்படிதான் மிஷனரிகள் தான் இதுல முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. நண்பர்களே, நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய பெயர் மிஸ் குக் அப்படிங்கிற இங்கிலாந்து பெண்மணி. அது ஆசிரியாக பயிற்சி பெற்ற ஆசிரியை, மிஷனரியை சேர்ந்தவர்கள். அவளை வந்து இங்க அனுப்புறாங்க. 1822 அவங்க வந்து ஏறக்குறைய ஒரு 30 பெண் பள்ளிகளை ஆரம்பிக்கிறாங்க வங்காளத்துல.
அந்த பள்ளிகளுக்கு செல்லுவ பாவம் அப்படின்னு சொன்னதுனால உயர் ஜாதியை ஒருத்தர் கூட அனுப்பல. ஆனால் வேறு விதமாக ஒரு நலன் எப்படின்னா, உயர் ஜாதி வரலையேங்கிறதுக்காக யார் வேணாலும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இதுவரை சூத்திரர் பஞ்சமர் என்று ஒதுக்கப்பட்டவர்கள், ஏழை இஸ்லாமியர்கள், அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் வந்தார்கள். ஒரு 5 வருஷத்துல 600 பெண்கள் பள்ளி கல்வி பெற்றார்கள். அதான் எலிமெண்டரி லெவல்ல தான், அதுக்கு மேல கிடையாது அப்படின்னு இருக்கு. ஆனாலும் அதற்கு மேல் பெண்ணுக்கு படிப்பதற்கான வாய்ப்பிற்கு சமூக எதிர்ப்பு ஏராளமா இருந்தது. இந்த சபரிமலைக்கு பெண்ணுடைய வந்த மாதிரியே அந்த எதிர்ப்பு எக்கச்சக்கமா இருந்தது. இந்த சூழல்ல தான் நாம 2 பேரை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ஜேம்ஸ் ட்ரிங்க்வாட்டர் பெத்தூன் அப்படின்னு ஒருத்தர், இன்னொன்னு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இதோடு சேர்த்து நாம் பார்க்க வேண்டிய மற்றொரு பேரறிஞர் மகாத்மா ஜோதிபா பூலே. பெண் கல்விக்கு இந்தியாவில் வித்திட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா ஜேம்ஸ் ட்ரிங்க்வாட்டர் பெத்தூன், வித்யாசாகர், ஜோதிபா பூலே. பிறகு கொஞ்சம் பின்னால் வரதுல நம்ம பார்த்தீங்கன்னா கால்டுவெல், திராவிட ஒப்பிலக்கணம் எழுதின கால்டுவெல். அவர் இளையாங்குடிய பனை ஒரு பக்கத்துல பெண் கல்விக்காக அவர் மனைவி தான் நடத்தினாங்க. இதுல ஒரு இந்த வங்காள நிகழ்ச்சி நம்ம சொல்றோம், அவங்க பூலேயுடைய நிகழ்ச்சின்னு சொல்லிடுறோம். ஜேம்ஸ் ட்ரிங்க்வாட்டர் பெத்தூன்கிறவரு ஒரு அறிஞர், கல்வியாளர், சமூக ஆர்வலர். இந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சில் உறுப்பினர்ல ஒருத்தர், சட்டத்துறை உறுப்பினர், சட்டத்திற்கான பொறுப்புடைய உறுப்பினர், லா மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு இந்த அரசாங்கத்துல கல்வி சம்பந்தமான பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. கல்வி விஷயத்தை அவர் தான் கவனிக்கணும். அந்த ட்ரிங்க்வாட்டர் பெத்தூன் அவர் என்ன பண்றாரு, எல்லாம் பார்த்துக்கிறாரு, பல விஷயங்களை பத்தி சிந்திக்கிறாரு. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப உறுத்திச்சு. மேலை நாடுகள்ல அந்த சமயத்துல பெண்கள் பள்ளிகளுக்கு செல்ல ஆரம்பித்து பட்டதாரிகளும் ஆறாங்க. சமூகத்துல ஒரு எழுச்சி அவங்களை ஏற்படுது. ஆனா இந்தியால உயர் ஜாதி பெண்களுக்கு கூட கல்வி இல்லாம தடுக்கப்படுது. பெண் கல்வி தேவையில்லையா? அரசு எதனு செய்யணும், பெண்களுக்கான கல்வி நிறுவனங்கள் துவக்கணும் அப்படின்ட்டு அவர் டல்ஹௌசிக்கு, அப்ப கவர்னர் ஜெனரல், அவரு மனு கொடுக்கிறார். He made a representation. எடப்பாடி மாதிரி சும்மா போட்டு நிக்கல அவர், அதுக்கு மேலேயும் போறார். அந்த கொடுக்கிற டல்ஹௌசி சொல்றாரு, அவருக்கு இதுல ஆர்வம், ரொம்ப ஆர்வம். இந்தியாவில் கல்வி நிலையம் மாற்றணும், சீரமைக்கணும். டல்ஹௌசி பெரிய சிந்தனையாளர். டல்ஹௌசி இந்திய சமூக மாற்றத்தில் டல்ஹௌசியின் பங்கு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அப்ப அந்த டல்ஹௌசி சொல்றார், இதை நான் செய்யறதுக்கு எனக்கும் விருப்பம், ஆனா கவுன்சில் இருக்கிற உறுப்பினர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இதை எதிர்த்து பெரும் கூக்குரல் ஏடும். இந்தியாவில் வைதிகர்கள், அந்த பழமைவாதிகள் பெரும் பிரச்சனையை உருவாக்குவார்கள். இந்த சூழல்ல நம்ம அதை இப்போ உடனடியா செய்ய முடியாது, தவிர்க்கணும் அப்படிங்கிறாரு. அரசு செய்ய வேண்டாம், நான் செய்யலாம் இல்லையான்னு கேட்கிறார். உங்களால முடிஞ்சா பாத்துங்கிறார். அந்த ஜேம்ஸ் ட்ரிங்க்வாட்டர் பெத்தூன் கல்கத்தால ஒரு சீர்திருத்தவாதியாக அறியப்பட்ட ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் கூப்பிடுறார். வித்யாசாகருங்க சமஸ்கிருதத்தில் அவர் பெற்ற பட்டம். ஈஸ்வர சந்திராங்கிற அவர் பேரு பிராமணர், குலின் பிராமணர். ஆனால் வைதீக மரபுகளை அடியோடு வெறுத்தவர் அவர். சமத்துவம் தராத வைதீகம், பெண்களை இழிவு செய்கின்ற வைதீகம் அப்படின்னு நினைச்சவர் அவர். நவீன கல்வியின் மூலமாக மாற்றம் பெறணும் துடிச்சவர் அவர். சமஸ்கிருதத்துல பேரறிஞர். அவரை இவர் கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு அவர் சொல்றார், ஏதோ சமஸ்கிருத இலக்கியங்கள் எக்கச்சக்கமா இருக்கு, எனக்கு சமஸ்கிருதத்துல பெரிய பாண்டித்யம் கிடையாது. பெண் கல்விக்கு சாதகமான ஏதேனும் ஓரிரண்டை கொண்டு வாருங்கள், அதை வச்சு நாம் இந்த உயர் ஜாதி மக்களை கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிறார். அவர் 3 நாளா தேடி சமஸ்கிருதம் தேடி அதுல இருந்த சில ஸ்மிருதிகளையும் பல புராணங்களையும் வேதிகளையும், இந்த அபாலான்னு ஒரு கேரக்டர் ரிக்வேதத்துல இருக்கு, இந்த மைத்ரேயின்னு ஒரு கேரக்டர் வருது, இதே மாதிரி 1-2 விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு இவர் கொடுக்கிறார். நமது வைதிக முறையிலும் கூட பெண்களுக்கு கல்வி அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இதை பெருசா எழுதி மாட்டு வண்டியில ஒட்டிட்டு
இந்த மேல் ஜாதி பிரிவினர் இருக்கின்ற பகுதியெல்லாம் ஊர்வலமா கொண்டு போறார். வைதிக தடை கிடையாதுன்னு சொல்றாரு. அதோட சொல்றாரு, நான் உங்கள் பெண்களுக்காக நான் பள்ளியை ஆரம்பிக்கிறேன். பள்ளியில மத பிரச்சாரம் நடக்காது, பைபிள் இருக்காது. அந்த பள்ளியில ஆண்கள் யாரும் நுழையாம நாங்க பார்த்துக்கிறோம். இலவச கல்வி தர்றோம். அந்த பெண் பிள்ளைகளை நாங்களே பாதுகாப்பாக வீடுகளிலிருந்து அழைத்து வந்து பள்ளி நேரம் முடிந்த பிறகு பத்திரமாக வீடுகளுக்கு சென்று அனுப்பிவிடுவோம் அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்து கடுமையான பிரச்சாரம் பண்ணி, இவரும் ஈஸ்வரச்சந்திர வித்யாசேகர் பண்ணி, அதன் விளைவாக முதலில் 6 பெண்கள் மகளிர் படிக்க வருகின்றார்கள். இவர் சொந்த பணத்தை செலவிட்டு ஒரு பில்டிங்கை வாங்கி அந்த பில்டிங்ல இதை நடத்துறார். அந்த பள்ளியின் பெயர் பெத்தூன் ஸ்கூல், பெத்தூன் பள்ளி. வங்காளத்துல பெண் கல்விக்கு முன்னோடியா இருந்தது பெத்தூன் ஸ்கூல். அதுல இவர் செயலாளரா இந்த ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவரும் முயற்சியை தொடர்ந்து வந்து 30க்கு மேற்பட்ட பள்ளிகளை துவக்கிறார், பெண் பள்ளிகளை துவக்கிறார். இதுல என்ன வேடிக்கைன்னா, இவர் இந்த பெத்தூன் தனது சொந்த பணத்தில் நடத்திட்டு இருக்கார். இந்த பள்ளி சரியாக நடைபெறுகிறதா என்பதை அடிக்கடி சென்று பார்த்து வருவார். 2 ஆண்டு முடிஞ்ச போறதுல கடும் மழையெல்லாம் மாட்டிக்கிறார். இவர் மழையில் நனைந்து இன்ஃப்ளூயன்ஸால மாட்டிக்கிறார். அன்னைக்கு அது பெரிய கடுமையான ஜுரம். அதற்கு மருத்துவம் கூட பலனளிக்காத நிலைமை. இறக்கும் தருவாயில் இருக்கிறார். இறக்கும் தருவாயில் இருந்த அந்த பெத்தூனை டலௌசியின் மனைவியாரும் சென்று பார்க்கின்றார்கள். அப்பொழுது அந்த பெத்தூன் சொல்லுகின்றார், இறப்பதை பற்றி நான் அச்சப்படவில்லை. எப்படியேனும் ஏதோ ஒரு காலத்தில் இறப்பு வரப்போகிறது. ஆனால் நான் மிகுந்த சிரமம் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு இந்திய மகளிருக்காக ஒரு பள்ளியை துவக்கி இருக்கிறேன். என் இறப்போடு அது இறந்துவிடக்கூடாது. அதற்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்கிறார். சொன்னவர் வெளிநாட்டுக்காரர். அப்போ டலௌசியின் மனைவி சொல்லுகின்றாள், கவலைப்படாதீர்கள், அந்த பணியை நான் மேற்கொள்கிறேன், அந்த செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். 1849 ஆரம்பிக்கப்பட்ட முதல் பள்ளி 1851 பெத்தூன் இறந்து போயிடுறார். அதன் பிறகு டலௌசியின் மனைவி அதற்கான செலவினை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த பெண்மணியும் ஓராண்டுக்குள் இறந்து விடுகின்றார். பிறகு டலௌசி மாதம் 600 ரூபாய், அந்த காலத்துல மாதம் 600 ரூபாய், இன்னைக்கு ஏறக்குறைய 6 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும், 600 ரூபாய் தனது ஊதியத்திலிருந்து கொடுத்துட்டு வர்றாங்க. அதற்கு பிறகு சொத்திலிருந்து ஒரு பகுதி அனுப்புறாங்க. அவர் இந்தியாவிலிருந்து திரும்புற சமயத்துல கம்பெனி டைரக்டர்ஸ் கடிதம் எழுதுறார், இந்த பள்ளிக்கான உதவியை நீங்கள் செய்யவே ஆக வேண்டும் அப்படின்ட்டு. அதுக்கு பின்னால கவர்மெண்ட் கொஞ்சம் உதவி செய்யுது. அந்த பள்ளி பிறகு கல்லூரி ஆகிறது. அந்த கல்லூரியிலிருந்து முதல் பட்டதாரி மகேஸ்வரி என்ற பெண் வருகிறார். அந்த பெண் பிறகு முதுநிலை பட்டதாரியாகவும் மாறுகிறார். மகாத்மா பூலே பார்த்தோம்னா மகாராஷ்டிரத்துல பாம்பே பிரசிடென்சி இருக்கு. பூலே அடித்தட்டு வர்க்கத்தை சார்ந்தவர். அவரை தீண்டாமையை எதிர்த்து கடும் போராட்டம் நடத்தினார். இந்து மத கொடுமையை பற்றி எழுதியிருக்கிறாரு. நிறைய ஒரு சமூக போராளி அவர். அவர் பெண்களுக்கு கல்வி துவக்கணும். அங்க பெரும் பிரச்சனை, பெண்கள் ஆண்கள் முன்னால் வரமாட்டார்கள், வரக்கூடாது, பெண் பள்ளியில பெண்கள் தானே இருக்கணும் அப்படின்னு பெரிய பிரச்சனை எங்க பண்றாங்க. இவர் பார்த்து என்ன பண்றாரு, அவருடைய மனைவி சாவித்ரிபா பூலே, அவருக்கு இவர் கல்வியை தெரிகின்றார், கற்றுக் கொடுக்கின்றார். கற்றுக் கொடுத்து அவரை கல்வியில் திறம்பட செய்த பிறகு இவரை ஆசிரியராக வைத்துக் கொண்டு ஒரு பள்ளியை துவக்குகின்றார். ஒரு குடிசை, இவருக்கு உடமையான ஒரு குடிசையில அந்த பள்ளி ஆரம்பிக்குது. வைதிகம் சும்மா இருக்காது இல்லையா, அந்த பிராமண எல்லாம் அந்த உயர் ஜாதிக்காரர்கள் எல்லாம் பெரிய தொல்லைகளை அழைக்கின்றார்கள். அதுல மிக முக்கியமான தொல்லை, இந்த பள்ளிக்கு ஆசிரியர் பணி ஆற்றுவதற்காக சாவித்ரிபா பூலே தனது வீட்டிலிருந்து அந்த பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தூரம் போகின்ற வழியெல்லாம் இந்த வைதிக ரவுடி கும்பல் இன்னைக்கு செய்யறபடி அன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. ரவுடி கும்பல் கூக்குரல் எழுப்பியும் கேலி செய்தும் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியும் அழுகிய முட்டை தக்காளி போன்றுட்டு வீசியும்
சாணத்தை எரிந்தும், மனித சாணத்தை கூட எரிந்தும் இந்த அம்மையாரை கேவலப்படுத்தினார்கள். முதல் 2 நாட்கள் பார்த்த பிறகு ஜோதிபா பூலே என்ன செய்தார் என்றால், இவரும் கூட செல்வார். அந்த அம்மையார் ஒரு புடவை அணிந்திருப்பார், ஒரு மாற்று புடவையை உடன் வைத்திருப்பார். பள்ளிக்கு போறதுல இதெல்லாம் இந்த காளைகளது விஷமத்தால் அத்துணையும் நாசமாகிருக்கும். பள்ளிக்கு சென்றவர் அந்த புடவையை எழுந்து குளித்துவிட்டு புதிய புடவையை கட்டிக்கொண்டு, மாற்று புடவையை கட்டிக்கொண்டு வகுப்பு நடத்தினார். சாவித்ரிபா பூலே இந்திய பெண் கல்வியின் சிற்பி என்று சொன்னால் மிகையாகாது. இந்த பெண்களுக்கு கல்வி கொடுக்க முன்வந்த காரணத்தினால், வைதிகர்களது தாக்குதலால், அழுத்தத்தால் பூலேவின் தந்தை இவன் என் மகனே அல்ல, என் சொத்தில் பங்கு இல்லை என்று மறுத்து விட்டார். மகனே இல்லை என்று சொல்லிவிட்டார். மனம் தளராது பூலேவும் அவரது மனைவி சாவித்ரிபாயும் இந்த பெண் கல்வி இட்டு சென்றார்கள். அவர்கள்தான் முதல் விதவை கல்விக்கு வித்திட்டவர்கள். அவர்கள்தான் முதலில் இந்த தலித்துகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒதுக்கப்பட்ட மக்களுக்கும் பள்ளிகளை துவக்குகின்றார்கள். கால்டுவெல் என்ன பண்ணார், இளையான்குடி இதை பணியுள்ள அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வயல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பெண் குழந்தைகள், 10 வயசு எல்லாம் மாடு ஓட்டிட்டு இருப்பாங்க. அந்த பெண்களை அழைத்து வந்து நீ பள்ளிக்கு வேணா, அவங்க வரமாட்டாங்க. எதற்கு? அப்ப வந்து கால்டுவெல் சொல்லுவார், நீ பள்ளிக்கு வந்தா 1 பைசா தரேன், ஒரு நாளைக்கு வந்தா 1 பைசா தரேன், நாளொன்று 1 பைசா தருவதாக ஒருவருக்கு தருவதாக கூறி அவர்களை அழைத்து கல்வியை கொடுத்தார். அதிலும் அவர்களுக்கு தையல் போன்ற கலைகளையும் வாழ்க்கைக்கு உகந்த கலைகளையும் கற்றுக் கொடுத்தவர் கால்டுவெல். இதை முறை சார்ந்த கல்வியாக மாறுவதற்கு ஏறக்குறைய 1880க்கு மேல் ஆயிற்று. கல்வி சும்மா வரவில்லை, கடும் போராட்டங்களுக்கு பிறகு வந்தது. இஸ்லாமியர் கல்வியும் அப்படித்தான். இஸ்லாமியர் பாரம்பரிய கல்வியில் இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு மற்றவர்களுக்கு, இந்து கல்வின்னு சொன்னாலும் அது ஏறக்குறைய பிராமண கல்வியா இருந்துன்னு ஏற்கனவே குறிப்பிட்டேன். இஸ்லாமியர்களுக்கு ஆங்கில ஆட்சியில் இஸ்லாமியர்கள் ஒரு தனிப்பட்ட சிக்கல்களுக்கு உள்ளானார்கள். இஸ்லாமியர்கள் என்ன நினைத்தார்கள், ஏறக்குறைய 800-900 ஆண்டுகளாக நமது இஸ்லாமிய மன்னர்கள் ஆண்ட பூமியில் இப்பொழுது ஆங்கிலேயர்கள் வந்திருக்கின்றார்கள். இழந்தவர்கள் என்ற இழப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்கிற முறை ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களிடம் இஸ்லாமியர்கள் விலகியே இருந்தார்கள் ஆரம்பத்தில். இதை இந்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற பிராமணர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த ஆங்கில கல்வியை அவர்கள் தான் முதல் பெற்றார்கள். ஆங்கில அதிகார மையங்கள் அவர்கள் அதிக இடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். இஸ்லாமிய கல்வியிலேயே தொடர்வதா என்பதை பற்றியும் இருந்தது. நமது கல்வி பாரம்பரிய கல்வி, இந்த இஸ்லாமிய கல்வி தொடர வேண்டும் என்று நினைத்தவரும் இருந்தார்கள். இஸ்லாமிய 2 பிரிவினர் இருந்தார்கள். ஒன்று இந்த பழமையான நிலையை நீட்டிக்கொண்டு செல்ல வேண்டும், அதை முடிந்தால் அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் நினைத்தவர்கள் இருந்தார்கள். வேறு ஒரு பிரிவினர் இஸ்லாமியர் இந்த புதிய கல்வியினை இடப்பதால் மற்றவர்களுக்கு பின்தங்கி இருந்துவிடக் கூடாது, நவீன கல்வியை பெற்றாக வேண்டும், ஆங்கிலத்தை பயன்படுத்தி ஆக வேண்டும், அதன் மூலமாகத்தான் அவர்கள் புதிதாக வருகின்ற கம்பெனியின் இந்தியாவில் அல்லது மகாராணியாரின் இந்தியாவில் உரிய இடத்தை அவர்கள் பெற முடியும் நினைச்சாங்க. அப்படி நினைச்சவங்க ஒருத்தர் தான் சர் சையத் அகமது கான். அதற்கு முன்னாலேயே சில 1-2 மோஷின் போன்றவெல்லாம் இருக்காங்க, பெருங்குடையில் அடிச்சிருக்காங்க. சர் சையத் அகமது கான் அவரது இயக்கம் தான் அலிகர் இயக்கம்ங்கிறது. அந்த அலிகர் இயக்கம் நவீன கல்வி, ஆங்கில கல்வி, ஆங்கில ஞானம், இஸ்லாமிய கல்வியும் இருக்கலாம், இஸ்லாமிய துறைகளும் இருக்கும், இஸ்லாமிய கல்வியோட நவீன பாடங்கள்ங்கிறதுல. அதற்காக 1877ஆம் ஆண்டு அவர் வந்து அந்த முகமடன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் அப்படின்ட்டு அலிகர்ல ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்னால சயின்டிபிக் சொசைட்டின்னு ஆரம்பிக்கிறார். நவீன அறிவியல் அறிவை வந்து இந்த இஸ்லாமியர்களிடையே பரப்புவதற்காக பல புத்தகங்களை வெளியிட்டவர், பல கூட்டங்களை நடத்தியவர். இவர் இதை ஆரம்பிக்கிறார். இதற்கு பெக்குங்கிறவர் வந்து ஒரு ஆங்கிலேயரை தான் இவர் கல்லூரி முதல்வர் கொடுக்கிறார். இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயர்களாலும் வஞ்சிக்கப்படுகிறார்கள், இந்துக்களாலும் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்தது.
காங்கிரஸ் 1885 உருவான பிறகும் கூட இந்த இஸ்லாமிய கல்வியை அவர்கள் இந்து விரோத கல்வியாக பார்த்தார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், மற்ற பொது கல்வி கூடங்களில் எப்படியோ இஸ்லாமியர்கள் போதுமான எண்ணிக்கையில் நுழைய முடியவில்லை. புள்ளி விவரங்கள் நிறைய இருக்கு. இந்த 1900 வரைக்கும் இருந்த பட்டதாரிகள் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள், எத்தனை பேர் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் பட்டதாரிகளா இருக்கு. 25-22 விழுக்காடு எண்ணிக்கை உள்ள இஸ்லாமியர்கள் ஒரு விழுக்காடு பட்டதாரிகளாக கூட ஆக முடியவில்லை என்ற நிலைமை இருந்தது. ஆகவே இந்த சிறப்பு முயற்சியாக இந்த அலிகர் இயக்கம் வந்தது. அந்த அலிகர் கல்லூரி பிறகு பல்கலைக்கழகமாக மாறிற்று. அந்த பல்கலைக்கழகம் பலதுறை பல்கலைக்கழகம் மாறிய பிறகு பல அறிஞர்கள் அதிலே உருவானார்கள். ஒரு இஸ்லாமிய கல்வியும் அப்படி என்று தனித்தனியாக பொது கல்வி கூடங்களில் அனைவரும் நுழைய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு சமூக போராட்டங்கள் தேவைப்பட்டன. அந்த சமூக போராட்டங்கள் துவக்கம் 1900 இருந்தாலும் கூட அதன் நீட்சி என்பது இன்றும் இருக்கிறது. அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான உயர்கல்வி, அனைவருக்கும் பயன்படக்கூடிய கல்வி, அனைத்தையும் அங்கீகரிக்கின்ற கல்வி, பல மொழிகள், பல பண்பாடுகள், பல மதங்கள் இவற்றை உட்படுத்துகின்ற கல்வி என்ற அந்த ஒரு போராட்டம், கல்விக்கான ஒரு சீரான கல்வி, சமத்துவமான கல்வி, அனைவருக்குமான கல்வி, அறிவுபூர்வமான கல்வி என்பதற்கான போராட்டங்களில், அந்த இயக்கங்களில் தனித்தனியாக பங்கேற்றாலும் கூட ஒரு விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவில் அரசு என்பது ஒரு பொது கல்விக்காக வர வேண்டும் எதிர்பார்ப்பு இருந்தது. இது தொடர்பாக இந்திய அரசியல்வாதிகளின் முனைப்பு என்பதை ஏறக்குறைய 1919 சட்டத்திற்கு பிறகுதான் இந்தியர்கள் அமைச்சர்களாக முடிந்தது. அதை பற்றி நாம் சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய கல்வி என்பது என்ற தலைப்பில் நாம் பார்ப்போம்.